சத்யன் ராமகிருஷ்ணன் ட்வீட் போட்டிருந்தான், பைக் வச்சு ஸ்டன் அந்த பண்ணி நாள் பறந்தா இந்தாம அஜித் உனக்கு மாதிரி அட்டென்ஷன் ஏறுவாரு தராதீங்க அப்படின்னு. முதல்ல. அப்புறம் அவனுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி அவன் போடுற ட்வீட்ல இந்த டிஎல்ல கதை ரைட் இல்ல அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் லுக் எப்படி இருந்துச்சு? ப்ரோ டீயா இருக்கு ப்ரோ. பெஸ்ட் பெஸ்ட். பெஸ்ட் லுக் அந்த அப்பா கேரக்டர் லுக். பைக் ஆனா ஐயோ அன்எக்ஸ்பெக்டட். அது உண்மையா விக்ரம் ராத்தோர் ஃபீல் கொண்டு வருது. எனக்கு செகண்ட் லுக் பார்த்தது இல்ல, செகண்ட் லுக் பார்த்த பிறகுதான் டைம் டிராவலா இருக்குமா அந்த மாதிரி ஒரு ஆணித்தனமா ஏதோ தோணுது. ப்ரோ அந்த அப்பா கேரக்டர் கூட தனியா தெரியுது. அப்பா கேரக்டர் அதான் அப்பானே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? சரி சரி அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்பா. எலக்ஸ் ப்ரோ, நீங்க ஒரு அசம்ஷன் வச்சிருப்பீங்களா, அதை சொல்லுங்களேன். புரியல. கதையா இருக்கும். நீங்க ஒரு அசம்ஷன் பண்ணிருப்பீங்களா? இல்ல சத்தியமா சொல்றேன், அசம்ஷன் பண்ணவே முடியல. இப்ப இது வரைக்கும் டைம் மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கும்னு தோணுது. டைம் டிராவல் மாதிரி ப்ரோ அந்த அதுதான் நேத்தி சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் கிடையாதுன்னாங்க. இல்ல எனக்கு இப்ப இது ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த மார்க் ஆண்டனில கால் பண்ணிட்டு அப்பா கிட்ட பேசுற மாதிரி, ஆனா வந்துட்டு இது டைம் டிராவல் பண்ணி அங்க பார்க்க முடியும்னு தோணுது. டைம் டிராவல் பண்ணி அங்க போக முடியும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும். அலெக்ஸ் ப்ரோ ஸ்கிரீன் பிளே மட்டும் சரியான்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன கேட்டா இல்ல டாப் ஃபேக்டர்ல இந்த மாதிரி ஒண்ணு எடுத்து ஹிட்ட கொடுத்ததெல்லாம் நம்ம தான் இருப்போம். அந்த அப்பா கேரக்டர் பார்த்தா சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காரு. அதான் ஒருத்தவனை கேட்டா டானு காப்புன்னு ஊம்பி வாழ்க்கையே போச்சு, ஊம்பு கழிக்கும்னு. ஒருத்தானா நம்ம அதான் ப்ரோ எது வேணா சொல்லிட்டோம். ஸ்கிரீன் பிளே நம்ம ஒர்த்தாச்சா நம்ம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஸ்கிரீன் பிளே எல்லாம் கேமராவான எல்லாரும் ஓகே தான். மியூசிக் சொல்லவே தேவையில்லை, பாப்போம் நல்லாதான் இருக்கும். பண்ணணும் ப்ரோ. ஏன்னா ப்ரோ ஆனா நான் அன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, அந்த வெங்கட் பிரபுவோட இந்த பழைய ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரல, ஒரு க்ளோஸ் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரி க்ளோஸ் அப் தான் எதிர்பார்த்தேன் அன்னைக்கு. இல்ல இந்த படம் வந்துட்டு அதான் இந்த அர்ச்சனைகள் பத்தி ஒரு டைம் போட்டுருந்தாங்க. அதான் கண்டென்ட் இருக்கும். இல்ல ப்ரோ கண்டிப்பா ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. படத்துல கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா அதே நேரத்துல பாக்ஸ் ஆபீஸும் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. கண்டென்ட் இருக்கிறனால தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் நம்மளுக்கு புதுசா இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்ததே கிடையாது. இந்த மாதிரி தான் ஒரு டைம் டிராவல் இது மாதிரியும் இது போட்டு ஃபிளைட் என்ன சொல்லு. அது இல்ல ப்ரோ, அந்த கோட்டன் சூரிக்கு வச்சா அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இல்ல சூரிக்கு வச்சாதான் கலாய்ப்பானுங்க. என்ன தம்பி ஆடு டைட்டில் இல்ல ப்ரோ, தெலுங்குல ஒரு படம் கோட்னு எடுத்துட்டு இருக்கானுங்க சின்ன ஆக்டர். ஒரே நிமிஷம் இந்த சில தற்கூரிங்க இருக்கானுங்க தெலுங்கு டைட்டில் யூஸ் பண்றாங்க. டேய் அது வேற இண்டஸ்ட்ரி, நம்மளது வேற இண்டஸ்ட்ரிடா. ப்ரோ இருங்க, இல்ல தெலுங்கு டைட்டில் வேற. அந்த படம் இங்க ரிலீஸ் ஆகும்ல ப்ரோ, நம்ம டப்பா காதோலி. இது யாரு அது? அது இல்லடா, இவனுங்க வந்து இந்த தற்கூரி மாதிரி டைட்டில் காப்பின்னு போட்டுக்கிறானுங்களோ அவனுங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, அங்க வேற டைட்டில் இங்க வேற டைட்டில் காப்பியா? ஜெயிலர் படத்துக்கு ஜெயிலர் படத்தோட கூட ரிலீஸ் பண்ண ஜெயிலர் படம் இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? கேரளால ஜெயிலர்னு ஒரு படம் எடுத்து ஜெயிலர் படத்தோட கிளாஷ் விட்டான். மானகெட்ட படம் ஏதோ எஸ் ஜே சூர்யா மாதிரி பேச விட்டானுங்களே. இது கூட பரவாயில்ல, நோ கட்ஸ் நோ க்ளோரின்னு வச்சான். அருண் ஒரு படத்துல வச்சிருந்தான். அது நம்மலாம் பேச இது கூட பரவாயில்ல. எண்ணெய் இருந்தால் ஷகிலா படம்னு போட்டு போறேன் கூகுள்ல போயிட்டு. எண்ணெய் இருந்தால் ஷகிலான்னு போட்டு போயிரு. சும்மா ஷகிலா எண்ணெய் இருந்தாலும் போடு, என்ன வருதுன்னு. அதான் அங்க இல்ல ஷகிலா டைட்டில் திருடி வச்சு கேட்டுறோம். அலெக்ஸ் ப்ரோ தேவாரா போஸ்ட் என்ன சொன்ன பத்திரி? பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ப்ரோ இது கிளிம்ஸ். ஆமா ஆமா 8ஆம் தேதி நினைக்கிறேன் ப்ரோ. தேவரா யார் அது பின்னாடி? ஏதோ யாரோ குழந்தை வளர்க்குறீங்க. 8ஆம் தேதி. சரி அது இருக்கட்டும். இல்ல யாருமே பண்ணக்கூடாத ஒரு பாவத்தை பண்ணிட்டு தான் ஸ்பேஸுக்கு வந்தேன். என்னன்னா சந்திரமுகியை வந்துட்டு செகண்ட் ஹாஃப் உள்ள பார்த்தேன். தெரியல வீட்டுல அது பாட்டு போயிடுது. நான் எதுவும் கண்டுக்கல. என்ன இல்ல நீ இப்பயே பார்த்தாலும் திரும்ப நான் அப்படி இல்ல என்னன்னு போயிட்டு உட்காந்து பாத்துனுறேன்.
டேய் முடியலடா சத்தியமா. நான் மத்தவங்க சொல்லும் போது எனக்கு புரியல. மத்தவங்க சொல்லும் போது கூட எனக்கு புரியல. ப்ரோ நீ யாரு பரவாயில்ல, விக்னேஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு. டேய் இல்லடா சத்தியமா இதெல்லாம் இல்ல இதெல்லாம் தியேட்டர்ல பார்த்தவன் நிலைமை என்னன்னுச்சா. ஐயோ ஒருவேளை ப்ரோ விக்னேஷ் ப்ரோ பாத்துருப்பாரு நினைக்கிறேன். 2 டைம் கீர்த்தி பாத்துருப்பாரு. என்கிட்ட சத்தியமா இல்ல ஆமா சத்தியமா bro. சிரிச்சிருவேன். தியேட்டர்லாம் பார்த்தா சத்தியமா சிரிச்சிருப்பானுங்க. டேய் அலெக்ஸ் 2 டைம் பார்த்துட்டு நீங்க 3ஆவது டைம் என்னது பார்த்தேன் டிவில. சந்திரமுகி 2 டைம் எப்படி தியேட்டர்ல ப்ரோ பாத்தியா? பார்த்து முடிச்சு வெளில சந்திரமுகி 2. வந்து ஆனா அலெக்ஸ் இவெல்லாம் புஷ்பா பத்தி டேய் எப்பா பேசணும் உனக்கு ஒரு பார்த்துட்டு கோடி இதை கும்பிடு. பத்தி இனிமே சலார் மியூச்சுவல் பத்தி ஃபண்டுன்னு பேசணும் நீ எல்லாம் பார்த்தியா? வந்துடாத. ஏதாவது செருப்பால் அடிப்பேன். அலெக்ஸ் bro, நான் கேட்கணும் இந்த வருஷம் எந்த படம் 1000 கோடி அடிக்கும்? வேணாமுடா வேணாமுடா சந்திரமுகி பெட்டர் தான் சலார். வேணாமுடா. சந்திரமுகி சந்திரமுகி 2 தமிழ்ல இல்ல, பெட்டர் தான் இல்ல, சலார். ஜெனரலா இல்ல சொல்ல, கண்டிப்பா இல்ல. தெலுங்கு ஹிந்தி புஷ்பா 2 சேர்த்து. இல்ல வேற ஏதாவது இந்தியன் இந்தியன் 2 டவுட் தான். தேவாரா. The greatest of all time. ஏய் அலெக்ஸ் கல்கி கண்டிப்பா release அது ஆகுது. வரட்டும். தேவரா வரட்டும்டா தெரியாது. டேய், நல்லா முதல்ல இருந்தா வரட்டும்டா. மட்டும்தான் போவோம். வேற Bro, கல்கி நல்லா கல்கி போகும் தெரியல. bro. சுச்சுவேஷன் தான். டேய் ரிலீஸ் ஆகட்டும்டா. யாரா அது? நான் சத்தியமா சொல்றேன், கோட் 1000 கோடி. வேணாமுடா. இதே தான் லியோக்கு நம்ம சொன்னோம். வேணாம் bro. அந்த பிராங்க் விடுங்க. இல்ல இல்ல ஒரு லியோ நிமிஷம் இப்படி இல்ல. அலெக்ஸ் ஒரு கால் லியோவும் சொல்லிட்டு இருந்தோம். நம்மள Alex பொறுத்த அது. இருடா சந்திரமுகி 2 இருடா greater than நம்மள சலார். பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? லியோல வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு 650 அந்த 620 அதுகிட்ட பண்ணுகிறியா? நீ 500 வந்துட்டு 68ல பண்ணாலே அது பெரிய விஷயம். கன்சிஸ்டன்சி அங்க இது இருக்கும். புரியுதா? ப்ரோ இல்ல ப்ரோ தாண்டி கூட போகும் அதான் இல்ல ப்ரோ. இல்ல இப்போ அதை தாண்டி இல்ல ஹிந்தி ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணி ஃபுல்லா கிளிக் ஆச்சுன்னு லியோ ஆகுது மயிர் ஆகுதுன்னு போவோம் கலெக்ஷன் 68க்கு. ஆனா அது கிளிக் ஆகணும். புரியுதா? ஒழுங்கா ரிலீஸ் பண்ணணும். இதே மாதிரிதான் இப்ப பிகில் அப்ப என்ன கேட்டாங்கன்னா இந்த கலெக்ஷன் யாரையும் அடிக்க முடியாதுன்னு நானுங்க. ஆனா வாரிசுக்கு நம்மளுக்கே அது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னது இது இத்தனை பேர் கிளாஷ் விட்டு ஓன் ஸ்டேட்ல வந்துட்டு ஆளுங்கட்சி படத்தை ரிலீஸ் பண்ணி ஒருத்தன் ஓல் வாங்கினாரா? அது வேற விஷயம். நம்மளுக்கு தெரியன்றது வந்தெல்லாம் பெரிய விஷயம். அது மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்தும் ப்ரோ. எல்லா படத்துக்கும் மிக்சடு தான் வருது. Bro, எனக்கு தெரிஞ்சு 2023ல 1000 வந்து இந்தியன் 2, அப்புறம் தேவாரா, அப்புறம் டவுட் தான். வேற எதுவுமே எல்லாமே டவுட் தான். புஷ்பாலாம் ஒரு புஷ்பா எனக்கு 500 அடிக்கும். பண்ணும். புஷ்பா மட்டும் தான் அடிக்கும். புஷ்பா 500 தான் bro பண்ணும். அடிக்கும்டா அடிக்கும். பெட் வைக்கலாமா? Bro, பெட் வைக்கலாமா? சவுத்துல ஃபிளாப் பண்ண Bro, நார்த்ல bet ஓடும் bro. வைக்கலாமா? 1000 இல்ல இல்ல 1000 அப்படி நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படின்னா இருங்க bro, இல்ல bro. இருங்க அப்படி பார்த்தா அப்ப ரித்திக் ரோஷன் படம் இல்ல ஃபைட்டர் கூட இல்ல 1000 கோடி தான் எனக்கு இல்ல அடிக்கும். இல்ல அது எனக்கு ஃபைட்டர் உங்களை பார்த்தா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. KGF 2 ஒரு இரு இல்ல ஃபைட்டர் ஃபைட்டர் அடிக்கிறதுக்கு Bro, வாய்ப்பு கான்செப்ட் இருக்கு. அவுட்டிங்ல bro. அது நார்த் மட்டும் தான் ஓடும் ஃபைட்டர்லாம். கால் இல்ல ஒன்று ஒரு நிமிஷம் இரு. ஏன் புஷ்பா ஏன் சொல்றோம்னா ராஷ்மிகா சாவ மாட்டா. அல்லு ராக்கி பாய் கூட தான் செத்தான். படம் ஓடலையா? அது மேட்டர் இல்ல. நான் சொல்றது ராக்கி பாய் இந்த புஷ்பா ஒண்ணு கிடையாது. ஆனா நான் சொல்றது இல்ல இரு நான் சொல்றது என்னன்னா இதே மாதிரிதான் KGF 1க்கும் 2க்கும் கம்பேரிசன் பண்ணாங்க. 1 வெறும் 200 தான் பண்ணுச்சு. 250 நியர் தான். ஆனா 2 வந்துட்டு புஷ்பான்றது புஷ்பான்றது பேன் இண்டியா லெவல்ல எல்லாருக்கும் தெரியும். அது தெரியுமா தெரியாதா உனக்கே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அது சின்ன மூல முடுகுல இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு பாட்டு ஹிட் ஆகணும், படமும் நல்லா இருக்கணும். அப்பதான் 1000 கோடி அடிக்கும். இல்ல அலெக்ஸ், நீ உனக்கு 1000 crores-னா உனக்கு புஷ்பா நார்த் சைடு மட்டுமே மினிமம் 500 பண்ணாதான் 1000 வர முடியும். 500 கம்மியா இல்ல சவுத்ல அந்த படத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதான் சொல்றேன். ஆனா நல்லா எடுக்கணும். படம் நல்லா தான் போயிடும். ஆமா. பிளஸ் ஓவர்சீஸ் கொஞ்சம் டவுட் தான். பாப்போம். அவனுக்கு வரணும் நினைக்கிறேன். பாதி வரும். ஓவர்சீஸ் வந்து தெலுங்கு படங்கள்லாம் IMAX இருக்காமா bro? யாரா புஷ்பா ஐமேக்ஸ் கேட்டது? ஐயோ இல்ல IMAX தான் அங்க மினிமம் 200 அடிக்க முடியும். சரி ஏன்னா புஷ்பா இது பரவாயில்ல. அந்த புலி சீன் எல்லாம் அதெல்லாம் கூட இல்ல. மேட்டர் என்னன்னா ஒரு சில பாடு பார்த்திருந்தேன். என்னன்னு கேட்டா பைக் என்னங்க பறகுது அப்படின்னு கேட்டிருந்தானுங்களா? தான் இந்த டைம் டிராவல் இது ஒண்ணு கேக்குறவன் யாருன்னு ஐடியா பார்த்தா அண்ணா தேல ஆர்னாச்சுன்னு போன தேடு. டேய் எங்கடா கொஞ்சமாவது கொஞ்சமாவது தான் சோத்துல சால்ட் போட்டு சாப்பிடுறவனா அந்த ஒரு கூசாத அந்த மாதிரி கமெண்ட் போட்டு ப்ரோ. நியாயமான கேள்வி. இதுல இன்னொரு நியாயமான கேள்வி. வலிமை பிடிக்காது ப்ரோ.
அலெக்ஸா அலெக்ஸா என்ன லிஸ்னஸ்ல ஒரே கசகசா ஐடியா வருது. எது விக்னேஷ் ப்ரோவா? இல்ல கீழ இருக்கு. தெரியலடா, இல்ல அது இருக்கட்டும் ஒன்சரு. இப்ப சரி இவனாவது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பார்த்தா சரணா ஸ்டோர்ல இருந்து செல்வரத்தனை வரைக்கும் பைக்ல டிராவல் பண்ண ஒருத்தன் ஆறுல. அது என்ன நாயின்னு தெரியும். இவனுங்க எதுக்குடா பேசுறானுங்கன்னு. ஆனா இந்த மீம் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருக்குது. வாடா சண்டைக்கு மோதி பாப்போம், என்ன மச்சான் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டா ஒண்ணு இல்ல மச்சான் ஹாலிவுட்டுக்கு போன் கால் போட்டேன் போஸ்டர் பார்த்துட்டு. ப்ரோ வலிமையா விட்டுட்டா அதுல எப்படி ஸ்டண்ட் ஒண்ணு இல்ல இப்ப பண்றீங்க? இல்ல ப்ரோ இப்ப சொல்றேன் ப்ரோ, அத வச்சுதான் அப்படி இல்ல பண்றானுங்க இல்ல ப்ரோ ஓவரா இப்ப இது எப்படி தெரியுமா, ஆடுறானுங்க. இந்த சின்ன வயசுல ஏதோ ஒரு படம் தேவா என்னன்னு தெரியல, அவர் வந்துட்டு இந்த மலையடி வாரத்துக்கு நடுவுல வந்துட்டு தளபதி தாவாரு, அது ஒரு ஸ்டண்ட். இது ஒண்ணு எடுத்துப்போம். கூட வந்துட்டு இந்த பத்ரியில பண்ணது, தெரியல வந்துட்டு ஜங் லங்கம் பண்ணது, துப்பாக்கியில கார் தாண்டது, இது மாதிரி எதுவோ பண்ணுவாங்க. ஆனா அஜித் என்னத்தம் பண்ணுவாரு, சுத்தி இருக்கிறவன் எல்லாம் பைக் வந்துட்டு ஓட்ட வச்சு வீலிங் வச்சு இருப்பான், உட்காந்து உள்ள உட்காந்து பஸ் ஓட்டணும். பஸ் ஓட்டுறது ஸ்டண்ட்னு வந்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க உள்ளுக்குள்ள. உள் மனசுல யாரோ போயிட்டு பஸ் ஓட்டுறது ஸ்டண்ட்டுங்க, நீங்க பஸ் ஓட்டுங்க அப்படி. ஆனா அந்த பஸ் வச்சு இடிச்சிருந்தாலே எல்லாம் உண்டு. ஆனா உண்மையில இந்த பஸ் இல்ல, அந்த பஸ் நல்லா இருக்கு, அந்த புண்டைய பத்தி அந்த பஸ் பேசிட்டு நல்லா இருக்கும்னு நினைச்சேன்டா. புண்ட மாதிரி தெரிச்சிட்டான்டா வினோத். பெருகா அந்த புண்டைய பத்தி பேசிட்டு இல்ல பைக் ஹிஸ்டரிய பத்தி பேசினுக்கிறோம், பைக் சீன்ஸ். அவங்கள பேசி பேசி நீங்க அவனை பேசி பேசி பெரிய ஆமாமா இல்ல மட்டும் அப்படியே இல்ல இல்ல மட்டும் அவர் எங்கேயோ போயிட்டு புஷ்பா இந்த வாட்டி காப்பாத்த சமந்தா கூட இல்ல. டேய் சரி ப்ரோ வரட்டும் பாத்துடலாம் ப்ரோ. என்ன பத்தி ப்ரோ உங்களுக்கு ஏன் அவ்வளவு இது என்னைக்கு படம் என்னைக்கு வருது சொல்லு. லிஸ்ட்லயே இல்லடா. வரட்டும் ப்ரோ, உங்களுக்கு ஏன் கவலை? ஆகஸ்ட் இது வரும்போது ஆகஸ்ட். பாத்துக்கலாம். இல்ல நம்ம கூட ஜூன் இறக்கி விட்டா நறுக்குன்னு இருக்கும்பா எனக்கு. டேய் ஜூன்லயே வராதுடா. நம்மளுக்கு பூஜா ஹாலிடேஸ் இல்லனா தீபாவளி. இல்ல ஜாக்கே எந்த மாசம் பிறந்த? பிப்ரவரி. நான் மார்ச்சா? சரி சரி. அலெக்ஸ் மேல இருக்கிறது அது உனக்காக கொஞ்சம் மேல போய் கமெண்ட் பண்ணுங்க. மார்ச் பிறந்தா தம்பி. ஆகஸ்ட் மே நவம்பர் ஆகஸ்ட்ல எவன்டா அது போட்டது நவம்பர்ல? இல்ல மச்சான் அந்த ட்வீட் காமா இதுக்குதல்ல. எங்கடா போடவே இல்ல. ஒரு நிமிஷம் மச்சான் மேல வந்துட்டு ஒரு ஆகஸ்டும் பிப்ரவரியும் டே புண்ட போடே. எங்கடா இது? அந்த வீடியோ நான் பார்த்தது இல்ல பிப்ரவரி இதுல ஒரு ஆதித்ய ஜூன் வேற லெவல். ஜாக்கே பிப்ரவரி என்ன தெரியுமா, ஒரு ஆன்டி வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இந்த கமெண்ட் எல்லாம் பண்ணாங்கல்ல, டென்ஷன் ஆயிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிசம்பர் ரவுடி பேபி சூர்யாடாடி ரவுடி பேபி. சரி இதெல்லாம் பரவாயில்ல. டிசம்பர் நான் ஏன் போட்டேன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்திருந்தேன். டிசம்பர் பூஜாக் டே பரவாயில்ல, இது நல்லா இல்ல உனக்கு வந்து பூஜை இல்ல பரவாயில்ல பூஜாக் டே நல்லா இருக்குது. மத்தவனுக்கு போட்டு பார்ப்போம் என்னன்னு ஜூலை தெரியல. ஜூலை அனுமன் ஜூலை திரும்ப ஒரு டைம் பார்த்தா கண்ணு தெரியாது இவனுக்குலாம். இரு அனுப்புறேன். அந்த போட்டு திரும்ப அனுப்புடா. யார் யார் எங்க அனுமன் ஜூலை. டேய் அலெக்ஸ் என்ன வினோத் பண்ற மாதிரி படம் எடுத்துருக்கான்னு சொல்லி போட்டிருக்கீங்க. கமெண்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லடா அது இல்லடா அது கிடையாதுடா. இல்ல சி அந்த வலிமை அது கிடையாது. எனக்கு கமெண்ட் சொல்லடா. ஏன்டா அது இப்பதான் சொல்றியா? நீ அப்படியே பேசிட்டான்டா. நான் வந்து சரணடைஞ்சிடுறேன் ப்ரோ. மேல அனுப்பின அந்த வீடியோ பாத்துட்டேன். சரணடைஞ்சிடுறேன் உங்ககிட்ட. நான் இனிமேட்டு கீர்த்தி செடி ஃபேன்.
டிஎம் அழகி பண்ணுங்கடா அழகி இருங்கடா டேய் மெயின் நல்லா இல்லடா விக்னேஷ் ப்ரோ ஒண்ணுமே பேசுங்க. இல்லடா. ஏய் அழகா இருக்கா டேய் மூடு டேய் தமனா மாதிரி இருக்கேடா, பேரழகி. குட்டி தமனா மாதிரி இருக்கட்டும். இருக்கு. டிஎம் பண்றா. இருக்கட்டும் ஏய் நான் புனித் இப்ப ஃபியூச்சர்ல ராஷ்மிகாக்கெல்லாம் ஃபயர் விடுவ வேணாம் விடு. பர்ஃபெக்டா இருக்காடா. ராஸ்மி பர்ஃபெக்டா சீலிலா இருக்கா. பரவாயில்ல அதுக்கு. இப்பத்துல இருந்து சீலாவும் ஸ்கிரிப்ட் எழுதி மாசு. வச்சிட்டாரு. சீலாவும் ஏய் மாசுதான். விக்னேஷ் ஜாக் ப்ரோ he stole ஜாக் my heart bro. இது அம்சம் டிஎம் பண்றது. அலர் விக்னேஷ் ப்ரோ பல்ல புடிச்சு எதுடா பாக்குறீங்களா? வீடியோவா? அலெக்ஸ் அந்த ஒரு போட்டோ மேல இன்ஸ்டால ஒரு ஷேர் மீம் பண்ணான்ல. இருக்கும்ல. Even ஆமா though அதோட I'm an வீடியோவா? atheist, I want to do puja. ஆனா இல்ல இல்ல ஒரு உனக்கு செட் ஆகும். உனக்கு வேணுமா? இல்ல ஒருத்தர் ஆமா ஆமா. கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு வினோத். இல்ல அது என்னன்னா அம்ஸ்டம் பாரு. இன்னைக்கு காலையில ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டு அந்த பிரைஸ் ஸ்பேஸ்ல பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்படி ஆனஸ்டா என்னடா ஒண்ணுமே இல்ல. பரவாயில்ல நல்லாதான் இருக்கா. எருமை பெருசா இருந்தா ஐட்டம்டா. எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்ல விக்னேஷ் ப்ரோ இருக்கீங்க விக்னேஷ் ப்ரோ இல்ல அந்த அந்த இதுதான் இல்ல அந்த இதுதான் விக்னேஷ் bro, என்னடா power ஒண்ணுமே bomb இல்ல விக்னேஷ் உள்ள. ப்ரோ கேக்குதா? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மேன். இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோ. என்ன ப்ரோ ப்ரோ கிருத்தி விக்னேஷ் செட்டி ப்ரோ கலாய்றாங்க நீங்க நான் சும்மா இல்ல இல்ல அது காலையிலே ப்ரோ பாத்துட்டேன், நைட் ஸ்டார்ட் பண்ணல. நான் அமுச்சு விட்டற அப்படியே அழகா போட்டு போட்டீங்க பாத்தீங்களா? ட்வீட் இல்ல போட்டீங்க இல்ல அதோட பாத்தீங்களா? அதோட எடிட் இல்ல இல்ல டேய் 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 காலையிலே எடுத்துட்டேன். விக்னேஷ் ப்ரோ ஆனா விக்னேஷ் bro, நிஜமாலே இந்த சொல்றேன் போட்டோ bro, நான் நான் மாசு ஏன் அதர் செமையா ஃபேன் இருக்கா. பேஸுக்கு மாறினேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு தான் நான் இனிமேட்டு உங்க ஃபேன் பேஸ் தான் ப்ரோ. இந்த ஆட்டு கண்ணனால எப்படி ஆயிட்டான்? ஒரு கண்ணை பத்தியா? இல்ல என்ன மூடிச்சு. கருமண்டா இது? என்ன ஆட்டு கண்ணை? டேய் இல்ல மச்சான் இந்த ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 மாசமா ஒரு ஒரு ஆப்பிள் வச்சு அப்படி சுருங்கி போயிருக்கும். சுருங்கி போன ஆப்பிள் மாதிரி. என்ன கண்ணுல காஃபி கொட்டை தோங்குற மாதிரி இருக்குது. இல்ல யாரா இந்த அஜித்த கலாச்சம் தான். அஜித் ஏய் உனக்கு மேல எதுவுமே காட்ட மாட்டேன், வெளியே அஜித் போயிட்டு வாடா. அஜித்த கலாச்சம். சரி ஒரு நிமிஷம் டேய் மேல கிருத்தி செட்டி அமைச்சிருக்காரு பேர். ஓட்டு. விக்னேஷ் ப்ரோ மஜா. ஆனா இல்ல ஹைலைட்டரா தெரியுமா, இல்ல மச்சான் மேல போட்டு ஒரு நிமிஷம் அவள ஒருத்தன் புக் மார்க் பண்ணிட்டான். யாரு ஜாக்கா தான் இருக்கும். டிஸ்டி பொம்மையா அஜித் ரிமூவ் பண்ணிட்டேன்டா. எது சொல்றேன்? இல்ல மேல இருக்குது அது டேய் நித்தியசனம் டேய் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்டா கிருத்தி செட்டி உனக்கு டிஸ்டி பொம்மையா? நல்லா இருக்குதுடா. நல்லா ப்ரோ இப்பதான் ப்ரோ கரெக்டா சொல்லிருக்கேன். டேய் சூப்பர் ஆனா ப்ரோ. யாரு ப்ரோ? விக்னேஷ் ப்ரோ ஆனா புல்லட் சரியா படம் நல்லா பாத்தீங்களா? இருக்குடா. புனித்து ப்ரோ யாராவது கம்பெனி வந்துடுறாங்க டெய்லி. இல்ல 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 நான் வந்துட்டு அவ்வளவு ஒருத்தி மட்டும் தான் பிடிக்காது, மத்த யாராச்சும் கூட பிடிச்சிரும். சூப்பர் 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 ப்ரோ. மாஸ். இல்ல உண்மையை டேய் சொல்லணும் bro. ஏறா புனித் இல்ல டேய் கையே பிடிக்க முடியாது ராஷ்மிக்கு இன்னைக்கு. அவுத்து போட்டானதுக்கு ஃபயர் விட்ட பாரு தான் நீ. பிடிக்காது பிடிக்காது எனக்கு அது பிடிக்காது. டேய் அது அவ கடகா கிரிஞ்சி, அவ கடகா கிரிஞ்சி. ஏன் லாஸ்ட்க்கு அவத்தான்னா பார்க்க பார்க்க மாட்டேன். மாட்டேன். கேட்டா பாரு கேள்வியா. பார்க்க மாட்டேன். இல்ல இல்ல அவளை பார்த்து நான் கவலை. காஜானது கிடையவே கிடையாது. அவளை பார்த்து ஓத்தா. நான் காஜானது கிடையவே கிடையாது இது வரைக்கும். என்னடா டேய் இது அவ போல புரியவே இருக்கு. புரியாதுடா எனக்கு. பூஜா அவளை புரியாதுடா. அலெக்ஸ் ப்ரோ யாரா ஐஸ்வர்யா மேனன் ஆனா இருக்கா? இல்ல அலெக்ஸ் ப்ரோ டான்ஸ் இல்ல டான்ஸ் நல்லா ஆடுவா சில இடத்துல. அது ஓகே. சானியா ஐயப்பன் தெரியுமா? சாணி ஐயப்பன் தெரியும். ஆனா அது ஒண்ணு உண்டைகள் ஆக்கி இல்ல பெருசா தான் இருக்கும். சாணி ஐயப்பனா? சாணியா சாணியாடா அது. சாணியா அலெக்ஸ் ப்ரோ டக்குன்னு சொல்லும்போது அப்படியே அலெக்ஸ் தெரியுது ப்ரோ உனக்கு. அலெக்ஸ் ப்ரோ ஐஸ்வர்யா மேனன் ஐஸ்வர்யா மேனன் யாரா இது? அது யாரு? யாரா? மாசே. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா மேனன் லட்சுமி தெரியாது. இவர் என்ன ஒன்னொன்னு ஐஸ்வர்யா கரெக்ட் மேனன் பண்றாரு. யாரா? 2.0 கேரளாவா? வருவாளோ. யாரு? ஐஸ்வர்யா ஏய் மேனன் இந்த தமிழ் படம் 2ல ஏய் வருவாளே, அவடா. நான் ஐயோ சிரித்தால் தமிழ் படம் 2. நான் சிரித்தாள்ரா. ஓ அதுவாடா நல்லதாண்டா இருக்கும். அது நல்லதாண்டா இருக்கும். அப்புறம் நிவேதா மேனன். சரி போதும் மேனன் வேணாம். போதும். 12 மணிக்கு விக்னேஷ் ப்ரோ வாரியர் படம் பாத்துட்டீங்களா? சொல்லுங்க. பரவாயில்ல. வாரியர் படம் பாத்துட்டீங்களா ப்ரோ? விக்னேஷ் ப்ரோ என்ன படம்? நல்ல நான் தான் வந்து டாபிக் மாத்திட்டேன். வாரியர் 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 அவரா கீர்த்தி தியேட்டர்லயே படம். பார்த்தாரு. ஐயோ விக்னேஷ் ப்ரோ தான் கிரீத்தி செட்டினா தியேட்டர் போடுவாரு. விக்னேஷன் அதுக்கு ஃபயர் விட்டுருப்பாரு. இல்ல இல்ல யாரு பேசுறது ஆக்சுவலா? நவீன் நான் ப்ரோ. பாடா சும்மா அப்படிலாம் பேசாதீங்கப்பா, ரொம்ப மனசு கஷ்டப்படுது. இல்ல எப்படியோ இல்ல செகண்ட் எல்ஐசி தரமா அவருக்கு தெரியும். அதான்
ப்ரோ எல்ஐசி ஹிட் ஆனா அது வந்து பிரதீப் ரங்கநாதனாலதான், வேற யாருனாலும் இல்லையே. நல்லா இருக்கும். இத்தான பட் எஸ்ஜே டைரக்டர் சூர்யானால ப்ரோ. விக்னேஷ் சிவனாதான் பயமா இருக்கு. இத்தான எஸ்ஜே சூர்யாவால ஹிட் ஆகும் ப்ரோ. ப்ரோ பிரதீப் ரங்கனாலதான் ப்ரோ ஓடும் ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ. ப்ரோ எஸ்ஜே சூர்யா தான் ப்ரோ. டைரக்டர் அவன் கிடையாதுடா. டைரக்டர் விக்னேஷ் சிவன். எப்படிதான் ஆகுது? நாங்க அப்படிதான் சொல்லுவோம். நாங்க அந்த பேர் என்னது, ஸ்ரீநிதி செட்டியாலதான் கேஜிஎஃப் ஓடிச்சுன்ற மாதிரி. ஸ்ரீநிதி செட்டியாலதான் கேஜிஎஃப் ஓடிச்சுன்ற மாதிரி. ஆமா இல்ல ஆனா சமந்தாவால தான் புஷ்பா ஒண்ணு. அதெல்லாம் கிடையாது. ஓப்பனிங் வேற ஐட்டம் சாங் ஓப்பனிங் தான் தெரியுமே தவிர எதுவுமே ஓப்பனிங் ஒரு பூஸ்ட். ஒத்துக்கிறேன். ஓப்பனிங் ஒரு நல்ல போச்சுனா எல்ஐசி மட்டும் ஹிட் ஆச்சு. சும்மா அவுத்து போட்டான் ஒருத்தர் 2-3 கோடி தரல சூத்தமுன்னு உட்காரு. 5 கோடி கொடுத்தாலும் ஓடிச்சா இல்லையா? ஓடுறதுக்கு பங்கு எல்ஐசி இட்டானா என் தலைவனை கையிலேயே பிடிக்க முடியாது. சரி எல்லாருக்கும் இல்ல யாருக்காவது கான்செப்ட் ஏதாவது கொஞ்சம் புரியுது, அதாவது தளபதி 68 ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஹைஸ்ட் தெரியுது எனக்கு. நான் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் புனித் ப்ரோ சொல்லுங்க. என்னமோ யாரோ ஒருத்தன் ஹேஸ்ட்னா இல்ல இல்ல புனித் ப்ரோ கதை சொல்லுங்க. வீடியோ வந்து ப்ரோ எங்களுக்கு நாங்க புக் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். சீரியஸா கேக்குறேன் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா புனித் வேணாம்பா வேணாம்பா தோணுதாடா? யாருக்காவது டைம் டிராவல் தான் லைட்டா தோணுதுடா எனக்கு. லைட்டா தோணுது. நான் படம் வரும்போது பாத்துக்கிறேன்டா. படம் வரதுக்கு முன்னாடி உனக்கு அப்படி சேஃப்டி இல்ல, அப்படி சேஃப்டி முடிய நழுவ கூடாது. ஏதாவது ஒண்ணு சொல்லணும், யோசிக்க. டிஎம்ஆவது பண்ணு ப்ரோ நீ. ஒண்ணுடா இல்லடா இல்லடா ஒரு வீடியோ இருக்கு தெரியுமா? அதான் ஒரு பூலுமே தெரியாதுங்க யாரு புடிச்சு நீங்களே தந்தூரி போட்ட மாதிரி கேளுங்க. இல்ல அலெக்ஸ் மேல மேல ஷேர் பண்ணிருப்பானே. புனித் நீ இஷ்டப்பட்டே போடுவ. செகண்ட் லுக் ஏதோ கெஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ இல்ல மச்சான் அது கேட்பான் தெரியுமா? உனக்குனாப்பா நீ 1000 பேசுவ கொடி யாருமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிருக்காங்க அவங்க. நான் என்ன சொல்றேன்னா புனித் ஸ்பேஸ் போட்டான் பைக்ல போறப்ப பிளாஸ்ட்னு சொன்னேன். எங்கடா பைக் பிளாஸ்ட்? எங்கடா ஒரு ஃப்ளூக்ல சொல்லிருப்ப ப்ரோ. சொன்னா பைக் பிளாஸ்ட் சச்சின்ட்ட சொன்னாரு ப்ரோ, வேற எதுவும் இல்ல. சச்சின்ட்ட ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ கப்பல்ல இன்டர்நெட் கிடைக்குது? கப்பல்ல எப்படி இந்த ப்ரோக்கு இன்டர்நெட் கிடைக்குதுன்னா ஒரு குடுக்கு வேற கிடைக்கும். ஒரு கப்பல்ல இல்லையே விக்னேஷ் ப்ரோ பாண்டிச்சேரியில இல்லாதப்ப. ஆனா கப்பல்ல போயிட்டு அவர் படுற பாடு எனக்கு தான் தெரியும். கப்பல்ல சேட்டலைட் இது கிடைக்கும்பா, இன்டர்நெட் இருக்குப்பா. எதுவுமே பார்க்க முடியாதுல ப்ரோ உங்களால. ஏப்பா இருக்குப்பா எதுவுமே பார்க்க முடியாது. கிடையாதுடா சொல்றது கேளு. இந்த சன் இப்ப இந்த சன் நியூஸ்லாம் லைவ் பாத்துட்டியா? பேசும்போது ஒரு 2 செகண்ட் கழிச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அதாவது இந்த லொகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேசும்போது இதோ 2 செகண்ட் கழிச்சு தான் கேட்கும். பாவம். அப்படியா ப்ரோ? அந்த ஹெச்ஏஜி படத்துல ஒரு க்ளோன் உருவாகுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மலாம் 12 மணிக்கு வேற வீக்கெண்ட் போட்டிருந்தா இவர் மட்டும் என்ன விக்னேஷ் ப்ரோ நீங்க சேட்டலைட் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல கப்பல்ல இருக்கும்போது? ஆமா சேட்டலைட் இன்டர்நெட்டா? ஆமா அவங்களுக்கு வந்து சேட்டலைட் இன்டர்நெட். ஆக்சுவலா வைஃபை தான் எங்களுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து பாத்தீங்கன்னா 3 GB பெர் மந்த். அது ஓரளவுக்கு ஸ்பீடா கிடைக்கும் வைக்கலாம், ஆனா ஃபாஸ்டா ஓடிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்புக்கு சூப்பரண்ட் வந்துருன்னு சொல்லிட்டு அன்லிமிட்டட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அது அன்லிமிட்டட்னே சொல்லல. அப்புறம் நைட்ல ஒரு 2 மணிக்கு மேல வந்து தாறுமாறா கிடைக்கும் ஸ்பீடு. நானே எல்லா படமும் பார்த்துட்டேன் அந்த டைம்ல. நான் வெறும் 200 MB தான் டவுன்லோட் பண்ணுவேன். இல்ல புரியல. இல்ல அந்த டைம்ல ரிலீஸ் ஆன எல்லா படமுமே பார்த்தாச்சு. வெறும் 200 MB தான். கப்பல்ல வெள்ள போயிட்டு அடிச்சிருக்கீங்க கரெக்ட்டா? இல்ல இதுதான் கடல்ல நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும்போது டைரக்ட் சேட்டலைட் இது. அதாவது பாத்தீங்கன்னா எந்த இது கிடைக்கும். அப்புறம் ஜில்லுன்னு காத்து புரியல இல்ல இவன் பாடுறான் ஃபன் பண்றான்டா. மேல வர கப்பல்ல உட்கார்ந்து வெள்ள போயிட்டு அடிச்சிருக்காரு. எல்லா டைம் அந்த இல்ல
இல்ல கமெண்ட்ல அவனுங்களே செய்யறானுடா. இல்ல ஒரு நிமிஷம். என்னது யார் அது? அப்புறம் இல்ல புரியல எனக்கு. அப்ப என்ன கிடைக்காதுன்றீங்களா கப்பல்ல நெட்வொர்க்? அதெல்லாம் கிடைக்கணும். இல்ல இந்த மாதிரி தெரியாதுல்ல. அதுக்கு சொல்ல கிடைக்காதுன்னு சொல்ல கப்பல் ஃபுல்லா வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பீங்கன்றாங்க நிறைய பேர். ஓ வெள்ளை பெயிண்டா? ஒருத்தன் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கான். அதான் ப்ரோ நீங்க சொன்னா சிரிப்பீங்க டீசர் அப்புறம் உங்களுக்கே போதான் அந்த மாதிரி புரியும்னு. கேம் ஜெண்டரா கேமா இல்ல இங்க என்ன ஜுமாஜி படம் எடுத்துறாமா கேமா ஆதி இருக்கியா? இல்ல அது வேணா உண்மைதான்டா. கேம் சம்பந்தப்பட்டதான் வரும். ஒருவேளை இல்ல கேமுக்குள்ள மாட்டிக்கினே இல்லையே. நல்லா இருக்கு. இல்ல இல்ல இப்ப அது ப்ரோ அது படம் வந்துச்சு. என்ன படம் அது? ஏதோ ஒரு படம் பேர் நினைக்கிறாருங்க. சொல்ல விடுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஆதி கிட்ட மாட்டோம். ஆதி என்ன நம்ம ஆர்மி பக்கம் வரும் போல. தப்புப்பா. நீ எந்த ஆர்மில இருந்து? இல்ல ப்ரோ ஆல்ரெடி நான் GTCD ஆர்மில தான் ப்ரோ இருந்தேன். அங்க இருந்து இங்க வந்தேன். அதுக்கப்புறம் இங்க 7.5 போடுதே. 7.5 போடுதே அந்த மாதிரி ஒரு ஃபீல். இல்ல போட்டுட்டீங்க. ஒரு நிமிஷம் இது இருக்கட்டும். கேம்னு எதை வச்சு சொல்றீங்க சில பேரு? இல்ல நானும் சொல்றேன்னா ஹரிஷ் நீங்க சொல்லுங்க. ஹரி நீங்க சொல்லுங்க. ஹரி நீங்க சொல்லுங்க. 68 அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வந்துச்சுல, அதுல ஏதோ பசில் சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சுல, சோ அதனால சொல்றாங்க. அலெக்ஸ் ஆனா நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன்ல. அது ஜர்னலிசமா கூட இருக்கலாம். ஜர்னலிசமா கூட இருக்கலாம்ல. இருக்கலாம். தெரியல என்னன்னு. மறக்கிற மாதிரிலாம் போட்டு வேற போர்டு பார்க்கணும். நித்தீஷ் அதை எடுத்து விட்டுரு. நித்தீஷ் அலெக்ஸ் என்னடா மேல அனுப்பியிருக்கீங்க? பழைய போட்டோடா இது. பாத்தியா பழசு தலைவரை வச்சு அப்ப பால் கறந்ததுல இப்ப வேணாம்டா. எல்லாரும் அவனை பிச்சைக்காரனா பாக்கும்போது அவன் கிட்ட பால் கறந்த பாத்தியா? எப்படி போட்டு மெட்டல் ரஜினி ஊம்புனானு அஜித் ஃபேனு. ப்ரோ எல்லாருமே பார்த்தா ப்ரோ சொல்றாங்க. மென்டல்னு அப்படி சொல்றாங்க. அஜித் அப்படி சொல்றாங்க. இந்த மென்டல் பண்ணி ஏன் ப்ரோ ஷேர் பண்ணி வரீங்க? வாயில வந்து ஊம்புறீங்களா? அந்த ஊம்புறீங்களா? அது எடிட் வாயில வச்சு எடிட் அது வாயில போட்டு எடிட் அது. ஆனா அது கட் பண்ணிட்டாரா இவரு? ஏன் ப்ரோ கட் பண்ணி விக்னேஷ் சொல்றாரு? இல்ல அது தப்பா இருக்கும். ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க எடிட்? சில பேர் இல்லடா இல்ல சில பேர் அது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க யோசிக்கலாம்ல. சும்மா பொண்ணுக்கு வந்து அது கமெண்ட்க்கு இல்ல இத மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கமெண்ட்க்கு அது ரிப்ளை போட்டுருக்காரு. அதான் தெரியும். ஆனா அந்த டெம்ப்ளேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. வாங்க பண்ணலாம். நல்லா இருக்கு. சரி இது இருக்கட்டும். இல்ல ப்ரோ அது ஏன்னா இப்ப சில பேருக்கு வந்துட்டு பொண்ணுங்க கம்மல் போட்டா அழகா இருக்கும். பொண்ணுங்க மூக்குத்தி குத்தணும் அழகா இருக்கும். ஆனா 2K பாடுங்க என்ன தெரியுமா? பொண்ணுங்க அந்த வாயில வளையம் போட்டுங்க நாக்குல குத்தணும் அந்த மாதிரி பண்ணுறானுங்க. ஆனா அலெக்ஸ் ஆனா மோல் இருக்குது நல்லா இருக்கு தெரியுமா? ஃபேஸ்ல மோல் செம்ம இருக்கும் தெரியுமா? ஆமா ஆமா லிப் கிட்ட. ப்ரோ சிங்கம் 2ல ஒரு டயலாக் இருக்கும். ஆனா அதான் அது சிங்கம் ஏதாவது சொல்லுவாங்களே, டே துரசிங்கம் ஆபரேஷன் டீனா டேனின்னு எனக்கு தெரியும். அது மாதிரி மாலை வைக்கிற எடுக்கிற மச்சங்குதுன்னு எனக்கு தெரியும். ப்ரோ டெஸ்லா நல்லா இருக்கு. வாவ் நீ சந்திரமுகி 2 போட்டு நான் பார்க்கவே இல்ல. யாரா இது? சமந்தாவா? இல்ல இல்ல மச்சி இல்ல இன்னும் கொஞ்சம் மேல கொஞ்சம் கிழிச்சு காட்டிருக்கலாம். எதுவும் அதான் ப்ரோ கொஞ்சம் மிஸ்ஸிங். மஜாவா இருக்கா? இல்ல இது இல்ல மச்சி கைய தூக்குறோம். டேய் கைய தூக்குன மாதிரி ஸ்டைல் இருக்கும் பாரு. இல்ல மச்சி காஸ்டியூம் டிசைனர் ஜாக் எந்தனத்துக்கு என்ன மேடம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். அண்ணா பத்ரி ப்ரோ நேத்து ஜாக் உச்சத்துக்கு போயிட்டா அப்படி. நேத்து
இங்க எத்தனை மணி எந்த ஸ்பேஸ்ல ப்ரோ நேத்து ஒரு ஸ்பேஸ்ல நான் ஒரு 2 நிமிஷம் தான் என்னமோ இருந்தேன். அதுலயே ஸ்பேஸ் நேத்து ஒரு 20 இது ஒரு நான் நிமிஷம் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல ஒரு நிமிஷம். எதுக்கு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரஜினி உம்படான்னு போட்டுக்கிறாங்க டீமா சேர்ந்து? தெரியலப்பா, ஏதாவது பஞ்சாயத்து பங்காளி ஒருவேளை இல்ல அஜித் வேடிக்கை மட்டும் பாருங்கடா, வேடிக்கை மட்டும் பாருங்கடா. எத்தனை வாட்டரா ஷேர் பண்ணுவேன் இவனாலேயே நீ தூக்கி விட்டுனே இருந்தா ஷேர் பண்ணினே ஒரு இருப்பேன். வாட்டி பார்த்தாச்சுல இன்னைக்கு தமிழ் லைட்டு இல்ல ஒரு நிமிஷம் நான் இத சொல்லிக்கிறேன். இத சொல்லிக்கிறேன் அலெக்ஸ் வந்து சொன்னல, இந்த வாரிசு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது சொல்லிட்டேன், அதனால யாரும் கவனிக்கல. அது வந்து ஹிந்தில வந்து அந்த மல்டிப்ளெக்ஸ்ல இது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் அது மேல ஷேர் பண்ணிருக்கேன். பாகுபலி 2 பெட்டல் என்னன்னா ஒரு பெட்டல் என்னன்னா ரவுடி முண்டை தெரியுமா? ரவுடி முண்டை இல்ல உண்மைதானா? ஒரு தடவை யூடியூப் சேனல் டப் பண்ண முண்டன்றது வந்துட்டு அங்க வாங்கும்போது முட்டன் போட்டு விட்டாங்க ப்ரோ. அது ரவுடி ப்ரோ, அது கிடையாது. விசுவாசத்தோடய ஹிந்தி டப் பண்றதா இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாம் போமே இந்த டேஞ்சரஸ் கில்லாடி இது அப்புறம் இந்த அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவானுங்க. அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரவுடி சார் இந்த படத்துல ரவுடின்னு ரவுடி முண்டை முண்டான்ற உண்டா அது இல்ல எனக்கு கேட்டா ஹிந்திக்காரனுக்கு புரியும். ஓ முண்டா, நம்மளாம் கேட்டா முண்டை முண்டை ரவுடி முண்டை அஜித் ரவுடி முண்டை. ஆனா அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் டைம் டிராவலா அந்த படம் இதா இருந்துச்சுன்னா எனக்கு தளபதி மர்ம யோகி பண்ணணும்னு ஆசை. மர்ம யோகிக்கும் டைம் இதுக்கும் டைம் டிராவல் மர்ம யோகி டைம் டிராவல் படம் இல்லையா? ஹிஸ்டாரிக்கல் படம் இல்லையா? மர்ம யோகின்னு எப்படா வந்துச்சு? அது தெரியாது. ஆரம்பிக்கல, அது ஃபுல் ஸ்டோரி இதெல்லாம் ஆச்சு. ஓகே ஓகே. ஆனா அது எடுக்க முடியாம போயிருச்சு. ஆனா ஸ்டோரி வைஸ் செம்மையா இருக்கும் அந்த இது. ஒரு டைம் அந்த மர்ம யோகி இதுன்ட்டு ஸ்டோரி மர்ம யோகியா என்ன படம்? ஆதி ஒரு நிமிஷம். ஆதி நீ தானே ஹாப்பி நியூ இயர் சொன்ன? ஆமாமா, நமத்து போன காமெடி. விக்னேஷ் பாபா இவன் திரும்பவே இல்ல பாபா. இன்னும் பழைய டவுட் ஏன் விஜய் சார் டேக் போடவே இல்ல? அதான் எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் போடல. இன்ஸ்டாகிராம் கேட்கணும்னு இருந்தா கேட்டேன். இல்லங்க இந்த தடவை போட்டது விஜய் சாரே போட்டிருப்பாரு. ஜெகதீஷ் யூஸ் பண்றதே எல்லாம் ஜெகதீஷ் தான். ஒரு ரூம் பெட்ரூம் வாஷ்ரூம் இல்ல இந்த ஒரு தடவை மட்டும் ஜெகதீஷ் நீங்க போடாதீங்க, நான் எப்படி போடுறதுன்னு போட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு தளபதி வாங்கி போட்டிருப்பாரு. புதுசாகுது இல்ல, அதாவது வெறும் இமேஜ் வச்சே வந்துட்டு இவ்வளவு லைக் வாங்குறது நம்ம தான். ப்ரோ கேப்டன் மில்லரோட சினிமாட்டோகிராஃபி தான் கோட்டுக்கு சினிமாட்டோகிராஃபி. ஆமா, யாரு? கேப்டன் மில்லரோட சினிமாட்டோகிராஃபி தான்ல அந்த சினிமாட்டோகிராஃபி தான். டைரக்டர் மட்டும் மாத்தி பாருங்க. ஏன்னா இப்ப கேஜிஎஃப் உடைய ஸ்டண்ட் மாஸ்டர் தான் வந்துட்டு இதுலயும் பண்ணாங்க விக்ரம். ஆனா கேஜிஎஃப்க்கும் விக்ரமுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இதே மாதிரி விக்ரமுக்கும் லியோக்கும் ஒன்னே ஒண்ணுதான், ஆனா வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். ஏன் பீஸ்டுக்கும் அதே ஆளுதான். டைரக்டரை பொறுத்துதான், அதான் டைரக்டரை பொறுத்துதான் அந்த மாதிரிதான் இல்லை. ஐயா வணக்கம். ஆனா 2023 நான் பார்த்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னா ஜான்விக் தான். ஜான்விக் 4 தான் படம்னா அதான். எனக்கு ஆனா கிளைமாக்ஸ்ல எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு கிளைமாக்ஸ்ல. ஏன்னா நிறைய எல்லாம் பார்த்தேன் ப்ரோ. அந்த அலெக்ஸ் ப்ரோ, ஆனா அந்த டாப் ஆங்கிள் தான் ப்ரோ. அந்த கன்னு சுடுவாங்கல, கன்னு சுட்டே போவாங்கல டாப் ஆங்கிள் வச்சு. இல்ல அந்த கார்ல கார்ல ட்ரிஃப்ட் அடிச்சினே கன் ஷாட் பண்ணுவாங்க பாருங்க. இதுல அந்த இதுல ரவுண்டா சரியான. நாங்க கோயம்புத்தூர்ல ப்ரோ இல்ல அப்பேற்பட்ட ஜான்விக்க கூட்டுன்னு வந்து லபடே கபால் அஜித்தோட கம்பேர் பண்ணுவானுங்க.
ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ, இவங்கிட்ட பழைய காமெடி போடுங்க, எல்லாம் பல்சா போட்டுனுக்கிறான். ஆனா நீங்க சொன்ன ப்ரோ பத்தியா ப்ரோ உங்க ஃபேன்ஸ்லாம் அவர் மனசாட்சியே யூடியூப்ல இல்லாதவங்க தெரியுமா? இருக்கிறாருல, அவர் ப்ரோ யூடியூப்ல கேப்டன் தங்கிட்டாரு மில்லர் 300 கோடி சொல்லிட்டு இருக்கானுங்க. எலும்பனுக்கு 300 கோடின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. காசா பணமாங்க? இல்ல புரியல. காசா அது பணமா? ஒண்ணும் இல்ல ப்ரோ, இல்ல அது வசூல் பண்ண சொல்லிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ப்ரோ எழுதி வைங்க கேப்டன் மில்லர் ஃப்ளாப். உண்மைதான். ஏன்னா எல்லாருக்கும் இல்ல, இப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் அதான் போடுறாங்க, எல்லாம் தெரிஞ்சதா. இது வன்மை தாண்டி வந்துட்டு ப்ரோ ஊர் சைடு இன்னைக்கு எங்க ஊருக்கு வந்தேன், சொந்த ஊருக்கு. ஊர் சைடு வந்தா என்னது ஒருத்தனை கூட கேப்டன் மில்லர் படமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. யாருன்னு வேற யாருது? கேக்குறாங்க. இல்ல நீ என்ன பண்ணனா மாமனார் மருமகன்னு சொல்லணும், அப்ப ஞாபகம் வரும். ஓ அப்படி அயலான் படம் கூட தெரியுது ப்ரோ, இது தெரிய அதெல்லாம் மாட்டேங்குது. 4 வருஷமா 4 வருஷம். வந்ததுக்கு அப்புறம் வந்துதானே இது தெரியாம. என்ன ஆம படமா? எனக்கான 3 வருத்தம் வருஷத்தை என்ன தெரியுமா, காவல துருவ விடுறதுக்கு? நட்சத்திர வரையில ரிலீஸ் ஆகாதுதான். இல்ல ப்ரோ அவன் கேப்டன் மில்லர் ரிலீஸ் துருவ பண்ணிருக்கலாம் நட்சத்திர படத்தை. படம் ரிலீஸ் தேவையில்லாத ஆகாதான் வேலை எனக்கு பண்றான். கொஞ்சம் கடுப்பா சரி, இருக்கு. நேத்து வந்த போட்டோல ரொம்ப இழைச்சிருந்தாரு அஜித் சார். இன்னைக்கு கலாட்டால ஒண்ணு வந்திருக்கு இப்போ 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே. அதுல மறுபடியும் ப்ரோ ஒண்ணும் இல்ல குண்டாயிட்டாரு. ப்ரோ. இப்ப அது எப்படின்னு தெரியல. இல்ல சிஜே கொஞ்சம் இல்ல காத்து அடிச்சிருப்போம். நையாண்டி காத்த படத்துல புடுங்கி இல்ல விட்டு நையாண்டி திரும்ப காத்த படத்துல நசிரியா அடிச்சிருப்பாங்க. நவரும் போதெல்லாம் வயிற்று எழுத்துப்பான் தெரியுமா? அந்த மாதிரி போட்டோ கொடுக்கலாம் வயிற்று எழுத்துப்பான் பாடு. இல்ல இதுல திடீர்னு குண்டாயிட்டாரு பரா. மேலான ஆனா ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, நீ எந்த போட்டோ உனக்கு பிடிச்சிருக்கு? ஓல்டா எங்கா இப்போ எனக்கு வந்தது? கன்ஃபியூஷன். எனக்கு எங்க பிடிச்சது எங்க எனக்கு ஓல்டு தான் ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா இல்ல இல்ல லியோலியோ ஓல்டா ஓல்டா பார்த்தாச்சு. இங்கதான் நான் ஏதோ புதுசா பார்த்தேன் ப்ரோ. ஆனா அந்த லுக் ஓல்டு லுக் பார்த்தா எனக்கு விக்ரம் ரத்தோ தான் ஞாபகம் வருது. ஆனா அலெக்ஸ் என்ன தெரியுமா சொன்னாரு எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஜவான் தான் முன்னாடி? ஞாபகம் வருது. இல்ல அலெக்ஸ் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு எங்களை ஒரு தனித்தனியா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஆனா மறுபடியும் 2ஆ விட்டாங்களா, அதை விட இது நல்லா இருந்துச்சா, எது நல்லா இருக்குன்னு தெரியலையாப்பா ஜீன்ஸ் அப்படின்னு பார்த்தால செந்தில் முடிச்சுக்கிறாரு. முடிப்பானே ஓடி ஃப்ரெண்டு என்ன ஒண்ணுமே புரியல. நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ, எக்ஸ்பெக்டே ஆனா பண்ணல உண்மையிலே சொல்ல போனா. எனக்கு என்னடா தெரிஞ்சல இது நினைச்சதுதான் லியோக்கு வந்துச்சு. ஆனா இது என்னன்னே தெரியல, நினைக்காதுதான் வருது எல்லாமே. அடுத்த டைம் வரும்போது 2ஆவது அடுத்து வரும் 3 போல. கொண்டு வந்து நிறுத்தலாம்னு பைத்தியமாயிடுவா ஜாகலாம் வரமாட்டேன். அதான் அட்லி தான் பண்ணுவான். இல்ல 3 பேரை ஆல்ரெடி காட்டுவான். பைத்தியம் முடிகிற மாதிரி இல்ல ஒரு சீசன்ல ஒரு வர்ற படம் எல்லாம் வாலிக்கு அப்புறம் வாலி படம் நடிச்சாருல, அதுக்கப்புறம் நிறைய படம் டபுள் ஆக்ஷன் நடிச்சாரு. ஒரு கட்டத்துல காட்ஃபாதருக்கு ட்ரிபிள் ஆக்ஷன் தான் நடிச்சாரு. அது ஒரு ஆனா இல்ல ப்ரோ, டெம்ப்ளேட்டா வெங்கி வச்சிருந்தாரு. நல்லா தான் வில்லன் பண்ணான்னு படமா தோணுது. இருக்கட்டும். வெங்கி பாரு, அஜித் சார சொல்றப்பா. அஜித்தை விடுங்க, அவன் கடக்குறாங்க. நடிச்சு சரியா ஓடல, கலெக்ஷன் பண்ணல என்ன பண்ணுவான்? ஒரு நிமிஷம் சரியா இல்ல, இந்த ஓடல, கலெக்ஷன் பண்ணல என்ன பண்ணுவான்? ஜனாவோ ஏதோ ஜி படமோ எது இந்த அட்டகாசமா டபுள் ஆக்ஷன் ஏதோ ஒண்ணு இருக்குங்க. அட்டகாசம் டபுள் ஆக்ஷன் தான். அதே கேவலம், அட்டகாசம் அதே இருக்கு, வாலி கேவலமா இருக்கு, இருக்கும். வில்லன் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு, நிறைய இருக்கு. அட்டகாசம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசல் இருக்கு. அசல் டபுள் ஆக்ஷனா? இல்ல நல்லா இருக்கும் எனக்கு. ஆமா அவங்க அப்பா இல்ல தடியா தாடி வச்சு காட்டினா பாத்தியா, மாஸ் காட்டிக்கிறான் ப்ரோ. வில்லன் கூட இல்ல அந்த டைம்ல ஸ்பைக் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் ஒரு மாதிரி தெரிஞ்சாங்க தெரியுமா? அதுவும் பிஎன்பி சென்டர்ல எப்படி தெரியுமா இருக்கும்? ஓ ஜனங்கள்லாம் கலாச்சி விட்டாங்க. ஆனா கரெக்டான லுக் இருந்தது இந்த பில்லா 2லயும் வந்துட்டு அதான வந்து ஊம்பிட்டு தான் போச்சு. ஆரம்பத்துல கூட ஒரு மாதிரி இருப்பான். ஆரம்பம் வரைக்குமே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. ஆரம்பம் வரைக்குமே நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் கிளவன் என்ன தெரியல. இல்ல ஆரம்பம் இல்ல ப்ரோ, நான் சொல்றது என்ன, ஆரம்பம் வரைக்குமே ஒரு அளவுக்கு இருந்தான்னு தான் சொல்ல வரேங்கிறேன். விவேகம் வந்துட்டு உண்மையிலேயே லுக் அளவுக்கு ஓரளவுக்கு ஓகே. லுக் ஓரளவுக்கு ஓகே எனக்கு. ஆனா நீ வீரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததை விட செகண்ட் ஹாஃப் பார்த்தது தான் அதிகம். அலெக்ஸ் ப்ரோ, இந்த ஸ்பைடர்மேன் படம் வந்துச்சுல போன, அது பேர் என்ன படம்? ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸா? எனக்கு என்னன்னா அந்த 90sல இல்ல ஸ்பைடர்மேன் 1 2 3 ஒரு ஹீரோ தான் தெரியுமா? அந்த ஹீரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன்ல எவனை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. அந்த பாடுங்க பார்த்தேன்.
என்ன சூப்பரா தண்டா பண்றான். டாம் ஹாலண்ட் சூப்பரா தண்டா அலெக்ஸ் பண்றான். இவன் சொல்றது அனிமேட்டட் படம். அனிமேட்டட் படம் ப்ரோ. அனிமேஷனா? ஃபர்ஸ்ட் இல்ல நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இது நான் பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சது. செகண்ட் இது பார்க்கும்போது எப்பா என்ன படம் என்னமா இது ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸா? ஆமா ஆமா செம்மையா இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். அதுல இவங்களே காட்டுவாங்களே டோபி ஆண்ட்ரூ. அதேதான். தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு வந்துட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிச்சு. டவுட் இல்ல இந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதை விட கார்ட்டூன் படம் எல்லாம் தியேட்டர்ல ஏதாவது பார்த்து இருக்கீங்களா? இது வரைக்கும் போனது கிடையாது. அந்த ஜங்கிள் புக் இல்ல ஆக்சுவலா நான் கார்ட்டூன் வந்து காமிக்ஸ் தான் அதிகமா படிப்பேன். சென்னை காமிக்ஸ் ஆனா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். என்ன பண்றது? என்ன சொன்ன? உள்ள தியேட்டர்ல உட்கார்ந்து இருப்பான். எல்லாம் வெளியே 9க்கு போறானே பொட்ட மாதிரி உள்ள உட்கார்ந்து இங்கிலீஷ் டப் தான் பயங்கரமா இருக்கு. குட்டையர்த்தணும்டா எப்படியா? இல்ல அந்த பொண்ணுக்கு மைண்ட் செட் வந்து பாரு, அப்பனை வச்சு இந்த மாதிரி ஊரே ஓக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும். அதுவும் அனிமேஷன்ல நார்மலா பண்ணிருந்தா ப்ரோ. ஆனா அது அனிமேஷன் இல்லாம ஒரு நார்மல் படமா இருந்தா பயங்கரமா இருக்கும். அதனால தாங்க இப்ப லால் சலாம் வருது. இல்ல உண்மையில கதை நல்லா இருக்கும். ஆனா இவர் எந்த அளவுக்கு காட்சினா அனிமேஷன்ல கூட தீபிகா படுகோன் பெட்டக்ஸ் தான் வேணும். வேற எந்த பெட்டக்ஸ் இருந்தாலும் அவர் பிடிக்கும். ஒரு பொண்ணு வயசு இருக்குங்க போட் நடிச்சிருக்கு. ஆனா அந்த படத்துல உருப்படியானது என்னன்னா நாகேஷ் வந்துட்டு கொஞ்சம் அனிமேஷன் காட்ட நல்லா இருந்துச்சு. அது சரத் பாபுவா சரத்குமார்னே கன்ஃபியூஷன்லயே 10 வருஷம் போயிடுச்சு. ஆமா. ஆனா அந்த டைம் நல்லா ப்ரமோஷன் பண்ணாண்டா. ஆனா இல்ல அலெக்ஸ் ப்ரோ தலைவர் படத்திலே ஒரு பிடிச்ச அண்டர்ரேட்டட் படம் பாஷா முத்து அண்டர்ரேட்டடா ஏங்க ப்ரோ? அதெல்லாம் அண்டர்ரேட்டடா. இல்ல அண்டர்ரேட்டட் படம் இல்ல ப்ரோ. இல்ல இவன் அண்டர்ரேட்டட் படம் நச்சதே கிடையாது. இவன் எல்லாமே இதுதான் 8 ஃபிளாப் ஆல் ஓவர் ரேட்டட் தான். மச்சான் இல்ல ஆனா இல்ல ஒரு நிமிஷம். நீ ரஜினி ஃபேன்ஸ் பேசோ இல்ல ரஜினி ஃபேன் ஏதாவது அக்கௌண்ட் கீழே கமெண்ட்லயே நீ போயிட்டு அண்டர்ரேட்டட் படம் எது கேட்டாலும் பாபான்னு உனக்கு பாடுங்க. இது பாபா தான் சார் அண்டர்ரேட்டட். அதாவது இல்ல அந்த டைம்ல வந்து ரிலீஸ் அவங்க நல்லா இருக்கும் தெரியுமா? பைத்தியங்கள்ட்ட கேட்டேனா என்ன அலெக்ஸ் சொல்லுவோம்? பைத்தியங்கள்ட்ட டைம்ல எல்லாம் யாரும் செலிப்ரேட் பண்ண மறந்துட்டாங்க. நாங்க ரீ ரிலீஸ் பண்றோம் பாருங்க. ரீ ரிலீஸ் பண்ணி அப்ப அண்ணாத்தை தூக்கி சூத்துல வைப்பாங்க ப்ரோ. அது சத்தியம் ராமசாமி சொன்னாரு, அண்ணாத்தையே வெற்றி அடைய வேண்டிய படங்க, அதை கொண்டாடல மக்கள் அப்படின்னு சொன்னாரு அவரு. அடுத்த 10 வருஷம் கழிச்சு அண்ணாத்தை ரீ ரிலீஸ் பண்ணி சொல்றேன். 2.0ல வரும் செகண்ட் ஹாஃப்ல பிளாக் கலர் ரோபோட்னு. அந்த ரோபோட் பண்ற அந்த ரோபோட் பண்ற ஆக்டிங்னே பாத்தீங்கன்னா ஒரு புண்ட ஒரு ஆக்ட் ஒரு ரோபோட் அந்த அளவுக்கு ஏன் ஒரு சின்ன ஒரு போட்ட மாதிரி இருக்கும். இல்ல அலெக்ஸ் இதோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், அதான் சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா பேட்டரி வந்து சாரி அது என்னது போன் வந்து பறக்கும். அது கூட ஏதோ இது பண்ணுது ஹேக் பண்ணுது அது இதுன்ற மாதிரி அந்த பவர் வச்சு பறக்குது இல்லையா? ஆனா பேட்டரியே போடாத போன்லாம் ப்ரோ அதாவது இல்ல அது என்னன்னா இல்ல அது என்னன்னா ஆவிங்க வந்துட்டு அந்த பவர்ல பறக்குது நெகட்டிவ் எனர்ஜி. So elegant. Come on baby. Let's have fun. Alex bro. Jack so beautiful. So elegant. Looking like a Alex bro. Alex bro. கேக்குதா? ஆனா ட்விட்டர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க ஐடியும் ஜாக் ஃபாலோ பண்ணி பாருங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. அப்படியே எங்க ஜாக் கூட இன்னொரு ஐடி நான் சொல்றேன். ஒன்னு காட்டு என்ன மாதிரி டீம் செடியில போயிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ. இல்ல ஒன்னு காட்டுனா புரியலீங்களா? புதுசா ஏதாவது இருக்கான்னு கேக்குறான் ஐடி ஃபாலோ பண்றேன். சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஜாக் கூட ஒருத்தன் மோசமான ஒருத்தர் இருக்கான். அதான் யார் அது? தெரியும் ஜெயிலர் யாருன்னா இந்த ஒருத்தர் சொல்லுவான் தெரியுமா,
ஒருத்தன் நாடி நரம்பு மோன ரத்தம் கிட்டம் சதை எல்லாத்துலயும் பொம்பளை சோக்கு ஊறி இருக்கணும் அவனுக்கு. அதான் இல்ல விக்னேஷ் ப்ரோ, நான் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துட்டு அலெக்ஸ் கிட்ட சொல்றேன். அலெக்ஸ் முட்டு கொடுக்குறான். டேய் ஜெயிலர்ல அப்படியேப்பட்ட ஆளு கிடையாதுறான்றான். நான் என்ன பார்த்தேன்னா இல்ல அது என்னன்னா ஒரு நிமிஷம் இல்ல அது இல்ல ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட சும்மா காலைல குட் மார்னிங் சொல்றான்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் போயிட்டு எல்லாம் பாக்குறேன் ஒரு பொண்ணு போட்டுக்குது ஏரியால கரண்ட் கிட்டே அப்படின்னு. நான் வந்துட்டு விசிறி விடட்டுமாங்க, சரி இதை கூட விட்டுட்டேன். சரி அடுத்து வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு இருந்தா இன்னொன்னு வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு போட்டோ போட்டிருக்கு, மடியில பாடுறது உறங்கணும் தோழி. எப்படி தோழி இல்ல சரிப்பட்டு வராது இந்த பொண்ணை போன கூட்டு கேட்டு இல்ல விக்னேஷ் ப்ரோ எல்லாம் பாத்துட்டு வேட்டை கட்டி ஒரே மாதிரி இந்த பாடு திவ்யா பாரதிலாம் நல்லா இருக்கும்டா. ஏன் உனக்கு பிடிக்காதா? ஒரு மீம் ஒண்ணு போட்டிருந்தாங்க, ஃபுல் கிரில் பீஸ் இருக்கும். ஆனா இல்ல அதுல தலைய போட்டு வச்சுட்டானுங்களா? ஆனா திவ்யா பாரதி அனுப்புங்க. ப்ரோ இன்ஜினியர்ஸ்க்கு தான் ஃபுல் டிமாண்ட் ஆப்பா இந்தியன்ஸ் இல்ல நார்மலாவே? இல்ல எதுக்கு டிமாண்ட்? எல்லாருக்கும். ஓகே ஆபீசர்ஸ் அப்புறம் க்ரூ ஆயிலர்ஸ் ஏபி ஏபிள் பேமெண்ட்ஸ். விக்னேஷ் ப்ரோ நீங்க என்னவா வர்க் பண்றீங்க ஷிப்ல? ஷிப்ல இருக்கிற ஃபிகர் எல்லாத்தையும் போடுவார். இல்ல நான் மேப் சொல்றேன். மேப் ஃபிகர் பண்ணடா அரேஞ்ச் பண்ண மேப். ஒரு பர்టిక్యులர் டைம் மாதிரி இருக்குமா ப்ரோ? இப்போ ஒரு 3 months 4 months அந்த மாதிரி ஷிப்ல இருந்துட்டு பாக்கி டைம் லீவ் அந்த மாதிரியா? 6 மாசம் இங்க 6 மாசம் அங்க. இல்ல நான் அந்த மாதிரி 6 மாசம் எல்லாம் இங்க கிடையாதுப்பா. நான் கூட இல்ல ப்ரோ இப்ப சொல்றேன் சும்மா. நான் கூட ஒரு வேலை கேட்டுட்டு இயற்கை பொறுத்த ஷாம் மாதிரி அப்படியே மைண்ட்ல வச்சிருந்தேன். அவர் சூப்பரா இருக்குது. ஆனா இவர்கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது அப்படி கிடையாது அலெக்ஸ். இதெல்லாம் ரொம்ப டஃப். இப்ப பாரு இந்த கடல் கொள்ளையர் எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவம். அப்புறம் என்னது ஜாக் வேற மாதிரி ஒருத்தன் வந்து குண்டில வெடி வைப்பான், டமால்னு வெடி ஜாக் வேறுவான். அண்ணா நீங்க போறது ரொம்ப பெரிய ஷிப்புங்களாண்ணா? சரியான ஷிப் அது எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்கு ப்ரோ. அப்ப சேஃப்டி இருக்குல்ல? புரியலங்க. அப்ப சேஃப்டி இருக்குல்ல ப்ரோ? இல்ல இல்ல சேஃப்டி எந்த சேஃப்டி சொல்ற? எந்த சேஃப்டி கேக்குற நீ? எந்த சேஃப்டி கேக்குற நீ? ஆனா இல்ல சேஃப்டியா அவருக்கு சேஃப்டியா யாருக்குமே அந்த புத்தி வரலடா. எப்பறா உனக்கு மட்டும் இல்ல அது வந்து எல்லா டவுமே கிடையாது ப்ரோ. ஒரு சில நாட்டுக்கு போகும்போது மட்டும் தானே ப்ரோ. ஆக்சுவலா மலாக்கா ஸ்ட்ரைட் இருக்கும். மலாக்கா ஸ்ட்ரைட்னா எங்கன்னா சிங்கப்பூருக்கு போற வழியில வந்து அந்த மலேசியா அந்த டச் பண்ற வழியில இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பைரசி த்ரெட் இருக்குன்னு வைக்கலாம். அந்த இடத்துல மட்டும் எப்படின்னா இவங்களுக்கு இந்த குரூ மெம்பர்ஸ் வந்து இந்த என்ஜினியர்ஸ் கிடையாது. ஆக்சுவலா வந்து இந்த ஆயிலர்ஸ் சொல்லுவாங்க. எங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த லேபர் ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நைட் வாட்ச் போட்டு மேல மட்டும்தான் இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தனித்தனி டெக் இருக்கும். அங்க இருந்து வாக்கி டாக்கி கொடுத்து நைட் வாட்ச் யாராச்சும் பக்கத்துல வராங்களான்னு சொல்லிட்டு ஆல்சோ அங்க வந்து அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. நியர்பை ஏதோ ஷிப் வருதா இல்ல இது போட் ஏதாவது நெருங்குதா ஒரு டவுட் அந்த மாதிரி பைரசி. 2 ஷிப் வந்துட்டு இடிச்சுக்கிற மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் பாத்துருக்கேன். ஆனா ரேடார்ல அப்படி இருந்தும் இல்ல ரேடார் இந்த டெக்னாலஜி தாண்டி ஆனா இப்பெல்லாம் அப்படி ஆவறது இல்ல. அதெல்லாம் மோஸ்ட்லி அந்த இது இருக்கு பத்தியா ஸ்டேரிங் கியர். ஸ்டேரிங்னா அந்த ஷிப்பை ஆங்கிள் டர்ன் பண்றது. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் தான் சொல்லுவாங்க ரட்டர். ஓகேவா? அது பின்னாடி அதுதான் பாத்தீங்கன்னா எந்த பக்கம் எத்தனை டிகிரி திரும்பணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆனாலும் எடுக்கிறதுக்கு அதுக்கு ப்ரிவென்ஷன் நிறைய இருக்கு. இருந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப உண்மையாவே நடுக்கடல போய் நின்னுச்சா நீ நடு ரோடு தானே ஆரம்பிச்ச. நடு ரோடு தான் கேட்டுச்சா? கேட்டது நல்ல கேள்வி. ஆக்சுவலா அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். என்ன சுறாபட வடியல் மாதிரி நடு ரோட்ல கப்பலோட போறீங்க? இல்ல என்ன சொல்றேன்னு கேட்பான்.
இல்ல இல்ல என்ன என்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி பார்த்தாலும் அது என்னது என்ஜின் நிக்குதுன்னா அந்த ப்ரொபல்ஷன் இருக்குல்ல ப்ரொப்பல்லர் இருக்குல்ல அது வந்து மெயின் இன்ஜின் சொல்லுவோம். ஓகேவா அது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பெரிய இன்ஜின். எப்படி பார்த்தாலும் நம்ம ஊர்ல வந்து ஒரு 3 அடுக்கு மாடி இருக்கு பாத்தியா அந்த உயரம் இருக்கு அந்த இன்ஜின் மட்டும். ஓகேவா அந்த என்ஜினை வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் சைஸ்ல இருக்கோம்யா ஒரு ஆவரேஜான ஒரு அபார்ட்மெண்ட் சைஸ்ல. ஸோ அதுல வந்து என்ன ஃபால்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இப்போ போனது வந்து ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட் யூஎம்எஸ் ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த சென்சார்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. எதுல என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அது இண்டிகேஷன் வந்து அதுல காட்டி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஒண்ணு நம்ம பார்த்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அதாவது அதுல என்ன இருக்கு எதனால என்ன இருக்கு. ஒருவேளை வந்து அந்த ஜாக்கெட் கூலிங் வாட்டர் சொல்லுவாங்க அந்த இன்ஜினை கூல் பண்ற நமக்கு ரேடியேட்டர் வாட்டர் சொல்றோம்ல கார்லாம். ஸோ அதே மாதிரி வந்து இங்க வந்து ஜாக்கெட் கூலிங் வாட்டர்லாம் இருக்கும். அதுல ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 வரைக்கும் இது போகலாம். அதுக்கு மேல வந்து போச்சுன்னா இப்போ 85க்கு மேல போச்சுன்னா ஹை டெம்பரேச்சர் எல்லாம் வந்துடும் ஜாக்கெட் கூலிங் வாட்டர். ஸோ அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒருவேளை அந்த சென்சார் உங்களுக்கு ஒர்க் ஆகல இல்லை பைபாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து 100 டிகிரில போயிட்டு அது வந்து ட்ரிப் ஆகி அப்போ ஆஃப் ஆகும். இன்னொன்னு ப்ரோ இல்ல எனக்கு கேட்டா அது கஷ்டம் இல்ல ப்ரோ. ஒண்ணுமே தெரியாம நான் ஊன் ஓட்டுனுங்கிறேன் இதான் கஷ்டம். எல்லாருமே எல்லாத்துக்குமே ட்ரபிள் ஷூட்டிங் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் பிரச்சனையா இல்ல பிஸ்டன் ரிங் வந்து உனக்கு பிரேக் ஆகிட்டு அதனால உனக்கு இது வந்து இதாச்சா இல்ல உனக்கு வந்து இந்த மாதிரி ஜாக்கெட் கூலிங் வாட்டர் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது ட்ரிப் ஆச்சா. இப்போ நான் ஜாக்கெட் என்னன்னா பிஸ்டன் அவுட்டர்ல இந்த பஞ்சதந்திரம் பார்த்தால வருவேன் ஏதாவது குத்தனை போடுறா இல்ல ஷிப்போட அந்த ஓவர் ஸ்பீடு ட்ரிப் இருக்கும் ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னாச்சு அந்த சென்சார்ல என்னாச்சு தண்ணி வழிஞ்சு இந்த தண்ணி சொட்டிட்டு இருக்கோம்ல அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூலிங் வாட்டரோட இது வந்து ஜாக்கெட் வந்து லைட்டா பிரேக் ஆகி அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ராப்பா இதாகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு வந்து அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இது இல்லை. அது வந்து சென்சார்ல பட்டு ஒரு வாட்டி இன்ஜின் கரெக்டா காலைல எத்தனை மணின்னா இப்பதான் நான் இறங்குறதுக்கு ஒரு 2 மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி காலையில வந்து ஒரு 7:30 மணிக்கு சாப்பிட்டு இருக்கேன்னா அப்பதான் மிஸ் ரூம்ல இருந்து எடுத்து வச்சுட்டு போறேன். நைட்ல ஆள் இல்லாம தான் ஓடிட்டு இருக்கேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்னோட வாட்ச் தான். எதாலாம் வந்தா நான் தான் போய் அட்டன் பண்ணேன். நான் தான் ரெக்டிஃபை பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு காலைல அப்பதான் நான் வந்து அந்த தோசை எடுத்துட்டு போறேன். எடுத்து இப்படி சட்னி ஊத்துறேன் இன்ஜின் நின்னு போச்சு. கீழே இருந்தாலாம் வருது சட்னி ஊத்துனா எப்படி இல்லப்பா நான் அது அந்த டைம்ல இல்ல அந்த டைமிங்ல வந்து அது இதாகி போச்சு. அப்புறம் சாப்பாட்டை வச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கி போயிட்டு எல்லாரும் வந்து என்ன ஏதுன்னு பார்த்தா கடைசி ரொம்ப ஒரு வண்டி பார்த்தா தோசையை காணும். இல்ல அப்படி இல்ல மத்தியானம் வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கு. எந்த புண்டம் தோசை அப்படி கிடையாது ஒரு நிமிஷம் ஒரு கருத்தா ஒரு 1 hour கழிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த சென்சாரை வந்து இது பண்ணி விட்டு அதை பைபாஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க இதுக்கு எடுத்துட்டு வந்தோம். ஈரானுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஈரான்ல வச்சுதான் அதை வந்து ஆர்டர் பண்ணோம் வந்துச்சு. அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்படிதான் அதுக்கு நான் கேட்டுக்கிறேன் ஒரே நிமிஷம். விக்னேஷனா ஆப்பிரிக்கா சைட்ல போயிருக்கீங்களா? கேட்டுதான் ஆகணும். கப்பல் அண்டார்டிகாவுக்கு போயிருக்கீங்களா கேக்குறீங்க. ஃப்ரீ டைம்னா அதாவது பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி இருக்கு பாத்தீங்களா 5 மணிக்கு மேல வந்து எனக்கு வந்து ஃப்ரீ டைம் தான். அதாவது ப்ரோ இல்ல நான் சும்மா ஒரு கேள்வி கேக்குறேன். கடல்ல வந்துட்டு நடு கடல்ல இருக்கீங்க நைட்டு வெளில வந்து இருப்பீங்கல்ல ஏதாவது பயமா அந்த மாதிரி ஏதாவது பேயோ இல்ல ஏதாவது ஒரு பயமா ஃபீல் ஆகிக்குதா? சத்தியமா எனக்கு வந்தது இல்ல. ஏன்னா எனக்கு ப்ரோ ஏதாவது லேக் மான்ஸ்டர் ஏதாவது பாத்துருக்கீங்களா?
விடுங்கடா. இல்ல நைட் மூடு வருமான்னு கேட்கணும். வாயெல்லாம் இருந்தா வேலை செய்ய முடியுமா ப்ரோ? அலெக்ஸ் இதுக்கு சொல்றிய இதுக்கு அது ஒரு வாட்டி என்னாச்சு, அந்த இது இருக்குல்ல, அதுக்கு அது ப்ரொப்பல்லர் இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த இது ஸ்டன் டியூப்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தண்ணி, அதாவது தண்ணிக்கு உள்ளாரதானே பாத்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் இருக்கு, இன்ஜின்ல இருந்து வர ஷாஃப்ட். அது வந்து அந்த ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆயில் சீல் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா சீ வாட்டர் வந்து அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வழியா கப்பல் உள்ள வராத அளவுக்கு, ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு வந்து டேங்க் இருக்கும். அந்த டேங்க் வந்து கரெக்டா ஒரு 3 மணிக்கு வந்து அலாம் வந்து போச்சு. நைட்டு 3 மணிக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா இவரு வந்து செகண்ட் இன்ஜினியர் கால் பண்ணாரு, இந்த மாதிரி வந்து அலாம் வருதுன்னு சொல்லிட்டு. அதை ஃபில் பண்ணோம். ஆனா வந்து கப்பலோட ஃபார்வர்ட்னா அந்த முன்னாடி இருக்கு பாத்தியா, அங்கதான் பாத்தீங்கன்னா ஆயில்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட அங்க இருந்து ஒரு 200 மீட்டர், 200ன்னா ஒரு 180 மீட்டர். இங்க இருந்து நைட்ல வந்து அந்த இதுக்கு நடந்து போகணும். நானும் இவரு மட்டும்தான், ஒரு ஆயிலர் ஒருத்தர் 42 வயசு. அவங்க மட்டும்தான் அன்னைக்கு வெறும் செல்போன் வெளிச்சத்துல போயிட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேன் ஒரு 5 லிட்டர் இருக்கும். இது ட்ரம்ல இருந்து கையால சுத்தி இது பண்ணி எடுத்துட்டு வந்து அதெல்லாம் நைட்ல எல்லாம் போற மாதிரிதான் இருக்கும். இதே ஒரு சில டைம்ல நைட்டு 12 மணிக்கு கிரெயின் ஒர்க் எல்லாம் இருக்கும். அது பண்ணாதான் இதாகும். சரிண்ணா எனக்கு டவுட். ஓ ஆயில்லாம் எடுத்துட்டு போறீங்களா, அது ஃப்ரண்ட்ல வைப்பாங்களா இல்ல பேக்ல எந்த வைப்பாங்களா? ஆயில் சொல்றீங்க? அதாவது கார்கோ இல்ல அனிதா சம்பத் சொல்ல தெரியுமா பிக்னஸ்ல? நாங்க எடுத்துன்னு போறது வந்து பாத்தீங்கன்னா பல்க் கேரியர், ஓகேங்களா? எங்களோட ஷிப் டைப்பே பாத்தீங்கன்னா சரக்கு கப்பல்லே பாத்தீங்கன்னா ட்ரை, அதாவது சல்பர் எடுத்துன்னு போகும். இன்னொன்னு இந்த அலுமினியம் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவுடர்ஸ் எடுத்துன்னு போகும். இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அயன் ஓர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எடுத்துன்னு போகும். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினுக்கு தேவையான இந்த ஹைட்ராலிக் ஆயில், அது இல்லாத பாத்தீங்கன்னா இந்த லூப் ஆயில்ஸ், அது இல்லாத இன்ஜின் அந்த ஓடுறதுக்கு நம்ம வந்து பெட்ரோல் யூஸ் பண்றோம்ல, காருக்கு இதுக்கெல்லாம் பெட்ரோல், இந்த டீசல் யூஸ் பண்றோம்ல, நாங்க வந்து ஹெவி ஃபியூல் ஆயில் யூஸ் பண்ணுவோம். மெயின் இன்ஜினே அந்த இன்ஜினே ரன் பண்றதுக்கு வந்து தாரோட மட்டமான ஒரு குவாலிட்டி இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு தனியா பியூரிஃபயர் இருக்கும். அந்த பியூரிஃபயரும் பாத்தீங்கன்னா 4th இன்ஜினியர் பார்ப்போம். அதை ரன் பண்ணி அதை வந்து 95 டிகிரி 98 டிகிரில வந்து அதை ஹீட் பண்ணி அதுல வந்து அதை தான் எடுத்து இன்ஜினை வந்து ரன் பண்ணுவோம். அதை தான் ஃபியூலாவே எடுத்து ரன் பண்ணுவோம், ஓகேங்களா? ப்ரொபல்ஷனுக்கு. ஸோ இந்த ஆயில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருப்போம். அதை விட்டா பார்த்தீங்கன்னா டீசல் வச்சிருப்போம். எங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ப்ரீவியஸ் ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணும்போது டீசல்ல இருக்கும். ஸோ இந்த ஆயில் மட்டும்தான் நாங்கள் வச்சிருப்போம். இது இல்லாத இதுக்கு அது என்னது, நீங்க சொல்றது வந்து ஆயில் டேங்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் சொல்லுவாங்க. பெட்ரோலியம்னா க்ரூட் ஆயில், ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரீஃபைனரி பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ ஆனா சத்தியமா ப்ரோ எனக்குலாம் இல்ல, உங்களை பார்த்தா பழைய ஞாபகம் வருது ப்ரோ. கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல உட்காந்து இந்த சார் சொல்லும் போதெல்லாம் இப்படிதான். இல்ல காலேஜ் கெஸ்ட் லெக்சர் கேக்குற மாதிரி இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. நான் 12th சூப்பரா சொல்றாரு. சொல்றாரு. இப்ப உங்களுக்கு தேர்ட் இன்ஜினியருக்கு சேலரி அதிகமா இல்ல வந்து இந்த தேர்ட் ஆபீசர் அந்த மாதிரி இருக்காங்களே அவங்களுக்கு சேலரி அதிகமா? இல்ல எங்களுக்கு வந்து தோள்பட்டையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு, எனக்கு வந்து 2 கோடு இருக்கும். தேர்ட் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கோடு தான் இருக்கும். செகண்ட் ஆபீசர் என்னோட ஈக்குவல் ரேங்க் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு தான். அதுல செகண்ட் ஆபீசர் தான். தேர்ட் இன்ஜினியருக்கு ஈக்குவல் வந்து செகண்ட் ஆபீசர். ஸோ இவரு செகண்ட் இன்ஜினியருக்கு இருக்காருல்ல, செகண்ட் இன்ஜினியருக்கு ஈக்குவல் வந்து சீஃப் ஆபீசர் இருப்பாரு, ஓகேங்களா? டெக் சைட்ல. அதே மாதிரி வந்து சீஃப் இன்ஜினியருக்கு வந்து 4 கோடு வரும். அவருக்கு ஈக்குவல் வந்து கேப்டன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு சீஃப் இன்ஜினியருக்கு வந்து சேம் சேலரி தான் இருக்கும். சம் ஷிப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி இவங்களுக்கு அதிகமாகவும் அவங்களுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரேங்க், ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இருக்கும். விக்னேஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க நல்லா சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே புரியல நீங்க சொன்னது. சரி ப்ரோ, அது ஹரி விஷால் கேட்குன்ட்டே இருந்தேன். நீங்க என்ன, நீங்க ஒர்க் போறீங்களோ? ஆமா ப்ரோ. இல்ல நான் இந்த ஸ்பேஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு பாத்துருக்கேன், இந்த ஸ்பேஸ்லயும் பார்த்ததே இல்லை, அதனால கேட்டேன். ரஜினிக்கு பிஆர்ஓ இருக்காரு தெரியும் ப்ரோ.
சத்தியமா இல்ல இல்ல நல்ல தெரியும் எல்லாத்தையும். நல்ல வேலை நல்ல சம்பளம் இருக்கு. இல்ல ப்ரோ அஜித்துக்கு கூட இருக்கிறன்னு நினைச்சேன் வேற கூட கூடயா எப்படி கூட கூட பொண்டாட்டியே கூட இருக்காது அவனுக்கு. இதுல இது வேற இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா நான் அந்த இதுல பின்ல போட்டுருவோம் பாருங்க நம்ம போட்டோ ஒண்ணு அதுதான் பாத்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இன்ஜின் ரூம்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும் ஏசி இதோட. அதுலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் எல்லா பேனல்ஸுமே 440 வோல்ட் ஃபீட் பேனல் 220 ஃபீட் பேனல் இது 1110 அதாவது பாத்தீங்கன்னா 110 வோல்ட் இருக்கு. ப்ரோ டவுட் நடுக்கடல்ல குதிச்சிருக்கீங்களா? எனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதா? தெரியாது ப்ரோ நான் இந்த நீச்சல் தெரிஞ்சவன் ரொம்ப நேரம் இல்ல கவர்னர் சொல்லு நீச்சல் தெரியாமதான் இவ்வளவு தூரம் வேட்டைக்காரர்ல தளபதி சொல்லுவார்ல நீச்சல் தெரியாதா? இல்ல சத்தியம் எனக்கு தெரியாது. நான் எத்தனை வாட்டி இல்ல தண்ணியில விழுந்துட்டோம்னு காலேஜ் படிக்கும் நீச்சல் தெரிஞ்சவன் கொஞ்ச நேரம் கழிச்சாவான், நீச்சல் தெரியாத உடனே செத்துருவான். இதுதான் டிஃபரன்ஸ். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. மாம்ஸ் விக்கி மாம்ஸ் நேத்தே உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அது என்ன? அது மித்தால அது என்னது? இல்ல மித்து தான். அந்த மாதிரி பெர்முடா ட்ரையாங்கிள் முன்னாடி எப்படி சயின்டிபிக்கா அது வந்து ப்ரூஃப் பண்ணலைங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிரிக்ஷன் அது. ஆனா நடந்தது உண்மைதான். அங்க போன நிறைய கப்பல் நிறைய ஃளைட் கப்பல் எல்லாம் காணாம போனதுன்னு அது நிறைய மேகசின்ல படிச்சுக்கிட்டே தியரிங்க. அது வந்து அந்த டைம்ல பெர்சி ஜாக்சன் படம் பார்த்திருக்கீங்களா? எதுன்பா? பெர்சி ஜாக்சன் ஒரு படம் இருக்கும். இல்ல இல்ல பாக்கல. அதுல என்ன சொல்லுவானுங்க, இந்த மாதிரி காணாம போயிட்டு இருக்கோம், அந்த சுழல் வரும். என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய என்ன சொல்றது, அந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குமாமா. ஐ மீன் இந்த அது வாயே வந்துட்டு ஒரு பெரிய கப்பல் எல்லாம் முழுங்குற அளவுக்கு இருக்குமா. வெள்ளக்காரன் புத்தி ஜாஸ் புத்தியா தான் இருக்கும். அது வேற மாதிரி சொல்றானுங்க. அதுல அது அந்த லொகேஷனுமே பெர்முடா ட்ரையாங்கிள் சைடு தான் சொன்னாங்க. இல்ல உண்மை என்னன்னா அதான் ஏதோ ஒரு இப்போ ஒண்ணு சொல்றோம், மலேசியால வந்துட்டு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்ல அதிகமா ஆக்சிடென்ட் ஆகும். சில பேர் அந்த ரோட்ல ஆவி இருக்குது பக்கத்துல. மலேசியாக்கு ஏன் ஓடுற? நீ ஊட்டிக்கு வா. ஊட்டியில ஒரு பர்டிகுலர் இடம் இடங்குது, அங்க மட்டும் அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுது. இல்ல இப்ப ரீசெண்டா கூட அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு ப்ரோ. இந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அது ஏதோ ஊர்ல சொன்னாங்க, பேர் வந்துச்சு. அது என்ன கரிபல் ப்ரோ? அது அந்த ரூட்ல வந்து என்னன்னா டேஞ்சரான ரூட். அதுல வந்து போகவே கூடாதுன்னு சொல்லியும் இவனுக்கு என்ன பண்றானுங்க, ஷார்ட் ரூட்னு போய் மாட்டிக்கானுங்களாம். அதான் ப்ரோ சில பேர் நைட்டு யார் மைக் இது? இல்ல சில பேர் நைட்டு சொல்லுவாங்க, இந்த ரோட்ல போகாதப்பா, காத்துக்காரு படிக்கும் எதை போய் அவுத்து போட்டு நிக்கணும், ஒரு புண்டே நிக்காது. அங்க பக்கத்துல சுடுகா அடிக்குது, ஏதாவது எவனோ ஒருத்தர் செத்து போனா பங்களா ஓடுக்குதுன்னு வானுங்க. இந்த மாதிரி எத்தனை தடவை போயிருக்கோம் பைத்தியக்காரன். ஆனா போகும்போது பயப்பண்டியாதான் போயிருக்கேன். இல்ல 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 ஒண்ணு கேட்கணும். விரதம் கழிச்சிருச்சாட்டிங்குது. அது சில சமூக விரோதியால என்னுடைய விரதம் அன்றே கணித்தார் ஜாக் ப்ரோ மாதிரி. நாடு சுடுகாடு கணித்தேன். இப்படியே பேசிட்டு இருந்தா நாடு சுடுகாடு. அலெக்ஸ் ப்ரோ இந்த வருஷம் ஜிம்முக்கு போலாம்னு நினைச்சேன். ஜிம்முக்கு அதே மாதிரி போயிட்டு இருக்கேன். நல்லபடியா போகுது. என்ன போயிட்டு அங்க கம்பியை பிடிப்பேன், நைட்டு தம்பியை பிடிப்பேன். இதுல என்ன பெரிய ஒர்க் அவுட்? ஒர்க் அவுட் போய் ஒழுங்கா இப்போ ஒரு மீடியமா சாப்பிட்டு, அதிகமா சாப்பிடுவோம். மீடியமா சாப்பிட்டாலே போதும். ஓகே உண்மை சொல்றேன். இந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன சைஸ் தட்டு இருக்கும், மீடியம் சைஸ் தட்டு இருக்கும், ஒரு பெரிய சைஸ் தட்டு இருக்கும். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இந்த சின்ன தட்டுல தான் சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்சம் மீடியம் தட்டு இருக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, லாக்டவுன்ல பெரிய தட்டுல எல்லாம் வீட்டுல போட்டுமா. ஆமா என்ன இது, நம்மளும் இஷ்டத்துக்கு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம தான் இஷ்ட புண்டைக்கு தொண்ணுக்கிறோம், நம்மளால தான் உடம்பு ஏறுது. கொஞ்சம் கம் பண்ணணும். அலெக்ஸ் ப்ரோ லாக்டவுன் முன்னாடி 49 இருந்தேன் ப்ரோ. லாக்டவுன் முடிஞ்சோடனே பாக்குறேன் 69 இருக்கு. அஜித் ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஆனா இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்கேன்? 54 இருக்கு. விக்னேஷ் ப்ரோ நீங்க இதுவரையுமே இக்கட்டான சூழ்நிலை சமாளிச்சிருக்கீங்களா? அடிக்கடி இக்கட்டான சூழ்நிலை தாங்க. இல்ல அது என்ன இக்கட்டான சூழ்நிலை, அத பத்தி சொல்லு. இல்ல திடீர்னு ப்ரோ அது இல்ல அந்த இக்கட்டு இல்ல இவன் என்ன இக்கட்டான, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி கேக்குற? யமனை பார்த்துட்டு
இல்ல ப்ரோ, யமனை பாக்குறியோ அப்படி எதிர்த்து இல்லடா. ஆண்டி பாக்குறியோ கம்முன்னு உட்கார் சொல்லுங்க. யமனை பாக்குறியா அப்படி யமா சொல்லல வாட்சனை ப்ரோ. பாக்குறியா? நான் ஒரு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் சொல்றேன்ல, அந்த மாதிரி எனக்கு அது கேட்கறேன். நடந்திருக்குடா, எனக்கு அது நடந்துக்குது. ஆனா சொல்றதுக்கு கேவலமா இருக்கும். ஆனா அப்புறம் சால்வ் சொல்றேன். பண்ண முடியாது. இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்ஜின் தான் பாத்தீங்கன்னா இது வந்து போச்சு எப்படின்னா இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் இருக்கும் பாத்தீங்களா, மொத்தம் 6 யூனிட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் இன்ஜின் அதுல வந்து என்ன ஆயிப்போச்சு, அந்த இது என்னது இந்த ட்ரம்னு ஒரு பார்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து, அதாவது நாங்க என்ன பண்ணோம், எதுக்கு ஏர் வந்து லீக் ஆயிட்டு இருக்கு, வால்வ் லீக் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரெஷ் பண்ணி வைக்க ஸ்ப்ரிங் ஏர் அதை வந்து நாங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்ததுனால கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு எங்களுக்கு வந்து இது போர்ட் கிளியரன்ஸ் கிடைக்கிறது. அதாவது ஆங்கர்ல தான் பாத்தீங்கன்னா கார்கோ இது பண்ணானீங்களா, மெயின் இன்ஜின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்போம் ஓகேங்களா. யூஸ்ஃபுல்லான ஸோ அந்த ஏரையும் ஆஃப் பண்ணி வச்சதுனால அது வந்து பாத்தீங்கன்னா இதா இருந்ததுனால ஆன் இது இன்ஜின் ஆன் பண்ணும்போது என்னாச்சு, அதை ப்ராப்பரா எல்லாத்தையும் ஒரு 8 மணிக்கெல்லாம் போய் ஆகணும். ஒரு 5 மணி நேரம் தான் தூக்கம் கிடைக்கும். ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒரு இது அது. சரி இல்ல உங்களுக்கு வந்த சமையல்காரன் எப்படி, தமிழா இல்ல இந்தியன் ஷெஃப்? தமிழ் தான். திருநெல்வேலிக்காரர் தான். போயிட்டு கல்தா மட்டும் அடி போயிட்டு போடுறா. நாங்க 3 பேர் தான். நானு குக்கு ஒரு ஏபி ஒருத்தர் டெக்ல இவர் ஒருத்தர். 3 பேருமே தமிழ். 3 பேர் தான். நாங்க 3 பேர் தான் தமிழ். மத்தவங்க அதுல ஒரு 2 பேர் வந்து ஆந்திராக்காரங்க, மத்த எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். இல்ல யூபி சரிங்க. இல்ல இந்த ஆந்திரா இது கூட அப்படிதான் சொல்லுவாரு. ஓகே ஓகே. என்ன அது லீசானா ஓகே ஓகே. ஆனா இது என்ன இதுன்னு ஃப்ளை கேர்ள்ஸ் கேட்டீங்கன்னா ஜாக் எனக்கு தெரியாது, ஒத்துக்கவே முடியாதுடா, ஒத்துக்கவே முடியாது ஜாக். கூகுள்ல போயிட்டு ஃப்ளை கேர்ள்ஸ்னு போடு. ஃப்ளை கேர்ள்ஸா? நிதிஷ் நீ போனா அடி பொழந்துரும் பாத்துக்க. அது ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா ஆமா நல்லா இருக்கும். இது மாதிரியாடா? இல்ல கூகுள் போயிடுறான். ஜாக்கு ரொம்ப கருத்தான படம். அந்த கருத்தை கேட்டேன்னு எடுத்துக்க, அனிமல் படத்துல நடுரோட்ட அவனை கிட்டே போவான். இல்லடா அது டெலிகிராம்ல லிங்க் இருக்கும், எல்லாருமே பாத்துருக்கீங்க போல. சம படம்டா ஜாக்கு, சரியான கருத்தான. அது என்ன தெரியுங்களா, இப்ப நைட்டு தூக்கம் வராதுல, பெட்ஷீட்டை போய் நீ இதை அப்படியே பாக்கணும். அது ஒரு தனி உலகத்துக்கு போய் நல்லா இருக்கே. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இதே இந்நேரம் இன்னும் நாலுல 2 நாளா இருக்குடா. 5 மொத்தம் 5ல நீ வர்ணிக்கிறத விட்டு நைட் வேணா பாத்துக்க. அவன் என்னதான்டா பிரச்சனை, இவனுங்களுக்குள்ளார எல்லாருமே போட்டிருக்கானுங்க. ஆமா ஆமா தெரியாதா, எவனை பார்த்தாலும் ரேவந்த் கமெண்ட் பண்ணிருக்கான். இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, அஜித் ஃபேன்ஸ் ட்வீட்லாம் வந்துட்டு ரீசெண்டா பார்த்தேன். ஒரு இந்த மனோஜ் எல்லாம் வந்துட்டு பார்த்தேன். என்ன ஆச்சுன்னா, எவனை பார்த்தாலும் அஜித் ஏதா ரஜினி உம்மனா ரஜினி மனோஜ் கிட்ட கேள்றடி. இல்ல ப்ரோ, ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் நல்லா பாருங்க, மனசு விட்டு பேசுங்க. ஆனா என்ன கேட்டா இல்ல மென்டலா எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க பாவம். டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. எது அலெக்ஸ் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? என்ன நடந்தது? ஆமா ஏதோ பெருசா சம்பவம் பண்றாங்க. ஆமா இல்ல இதான் தேவரா போஸ்டரா? இத பார்த்தா இந்த காட் ஆஃப் வார்ல ஒரு பொட்டிய தரகருக்கு ஒரு கப்பல் இல்ல அந்த மாதிரி. 8ஆம் தேதி அலெக்ஸ் நீ தேவரா பாரு, ரொம்ப இதா இருக்கும். நான் ஏன் புஷ்பா சொல்றேன்னா, புஷ்பா ஐ மீன் அந்த தெரிஞ்சால் ஒருத்தர் சொன்னார் எனக்கு,
அதனாலதான் நான் இல்ல சொல்றேன் புஷ்பா கிளைமேக்ஸ்ல வந்து அல்லு தான் கிளைமேக்ஸ்ல அல்லு 1000 அர்ஜுன் செத்துருவான். 1000 பண்ணாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க இது பண்ணல. இவனுங்க அதே என்ன கேஜிஎஃப் கேட்டா இல்ல டெம்ப்ளேட்டே இல்ல எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இரு இரு இது இது வெயிட். இது 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 கேஜிஎஃப் டெம்ப்ளேட்டே எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. ஆனா ரொம்ப கிரிஞ்சா, ஐ மீன் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்றானுங்க. இல்ல இல்ல பார்க்காமயே ஆர்மி பண்ணக்கூடாது, அலெக்ஸ் பார்க்காமயே ஒரு பேசக்கூடாது. நிமிஷம் பத்ரி சொல்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ரீசென்ட்லி பொன்னியின் செல்வன் எடுத்துக்கலாம், ஓகேவா? அந்த நோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கலெக்ஷனை பார்த்து இது இல்ல இது இல்ல இல்ல இதை மட்டும் நீங்க சொல்லிடுறேன். விக்னேஷ் பட்டக்குன்னு ப்ரோ, ஒரு சட்டக்குன்னு இல்ல சொல்லி விட்டு விக்னேஷ் போறீங்க. ப்ரோ, இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரு அந்த இதுல இருக்காரு, ஸ்னீஃபில்ல தான் தெரியுங்களா, அவரு சொன்னதுதான். இல்ல அதே டேய் மாதிரி அவரு வரட்டும் தேவாரா சொன்னது டேய் வந்து வரட்டும். இல்ல இல்ல இரு அவர் தேவாரா சொன்னது வந்து இது ஷோர் ஷாட் அடிக்கும் தேவாரா, வேணா பாருங்க அது ஒண்ணும் இல்லைங்க, அப்படின்ட்டு இருக்காரு. என்டையர் சொல்லுவேன். இதுக்கு வந்து சினி ஃபீல்டு அந்த தெரிஞ்சிருக்கணும்னு இது கிடையாது. ஒரு ஜென்ரலா ப்ரோ இன்னொன்னு ப்ரோ, தெரிஞ்சிருந்தாலும் இல்ல போதும். என்ன கேட்டா புஷ்பா ஒன்லயே வந்துட்டு இந்த ராஷ்மிகா சீன்லாம் தியேட்டர்ல எல்லாம் என்ன புண்டை இது அப்படின்னு தான் பார்த்தானுங்க. நானும் அப்படிதான் பார்த்தேன். சில மாஸ் சீன்ஸ் கூட வந்துட்டு கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால படம் ஓடிக்குது. ஆனா அதான் அதான் இப்ப பார்ட் 2ல வந்துட்டு என்ன கேட்டா ராஷ்மிகா முண்டையே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயோ இல்ல இன்டர்வலுக்கு அப்புறமா சாவச்சிருப்பாங்க. அப்பதான் இல்ல தலைவரே புரிஞ்சுச்சு. லோ ஓப்பனா தலைவரே. அதான் கேட்கவா? இல்ல 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 ஓப்பனா சொல்றேன். இப்போ வந்து உனக்கு புஷ்பா கிளைமேக்ஸ்ல ஹீரோ இல்ல சாவறது இல்ல கூட பரவாயில்ல ப்ரோ, இவ்வளவு முன்னாடியே சாவச்சிருங்க, அப்பதான் ஒரு நிம்மதி இருக்கு என்ன கேட்டா. இல்ல புஷ்பா படம் வந்து உனக்கு பார்த்த உடனே பிடிச்சிச்சுல அந்த படம், யார் இன்ட்ரோடியூஸ் எனக்கு பண்ணாங்க, பிடிச்சது ப்ரோ, ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது. ஆனா இங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அந்த ரிவ்யூக்காகவே பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க இப்போ கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்போ இருக்கு, அன்னை சூழ்நிலை வந்து அந்த படத்துக்கு செட் ஆகுதா, ரிலீஸ் டேட், இது எல்லாத்தையும் பார்க்கணும், ஓகேவா? ஒண்ணும் இல்ல ப்ரோ, இல்ல நீங்க அந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இதான் புஷ்பராஜன் ஏதோ ஒன்று இன்டர்வல் விடுவான், இதான் இன்டர்வல் கேட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க என்ன கேட்டா இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இதான் இவனை எவனும் எனக்கு என்ன தெரியுமா, இவனை எவனும் தொடாத அளவுக்கு பெரிய புளுத்தி மாதிரி காட்டுவானுங்க. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா ஒரு 2 மணி நேரம், ஒரு ஏன் 2.5 மணி நேரம் படம் போயிருக்கும் அந்த மாதிரி. கடைசி ஒரு 20 நிமிஷம் நானே என்ன இது படம் முடிய போகுது அப்படின்னு பார்த்தா ஃபாத் ஃபாசில் வந்தான்டா, அவனாலதான் படம் தப்பிச்சது. ஃபாத் உண்மையா ஃபாசில் அதான் வந்து சொல்லுவேன். அவன் இல்ல ஒரு வரலன்றியா? ஃபாத் ஃபாசில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு தான் 2 பேரும் அவுத்து போட்டு நின்றுட்டு நீ பெரிய புலித்தியா நம்ம பெரிய புலித்தியான்னு பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு ஹைலைட் என்னன்னா இவன் அதான் சொல்லுவான் இந்த புஷ்பராஜ் இது, நான் ஒரு 2 பேரும் வந்துட்டு ஜட்டியோட போறேன்னு எடுத்துப்போம். நான் போனேன்னா ஊருக்குள்ள என்ன ரவுடி இந்த மாதிரி புஷ்பான மதிப்பாங்க. இதே நீ ஜட்டியோட போ உன் வீட்டு நாய் கூட உன்னை மதிக்காதன்னு. அதே மாதிரி நாய் பார்த்த கொலைக்கும் ட்ரிகர் ஆயிட்டு நாயை சுட்டு தள்ளுருவான். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா 2 பேரும் அச்சின் சாவானுங்க. அதனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் இந்த செகண்ட் பார்ட் புஷ்பா தர்ஷன் இருக்குது. அது ஒண்ணு, அதான் ஒண்ணே ஒண்ணு தான் ப்ரோ, 2 பேரும் அச்சின் சாவா நல்லா பெருசா இருக்கும். கூட வரலாம், பெரிய இதா கூட. அதை நல்லா காட்டினா இன்னும் நல்லா போகும். அந்த ராஷ்மிகா முண்டைய மட்டும் ஓத்துல்றங்க பைத்தியக்காரி. தலைவரே லோ தலைவரே வேண்டாம். நீ கண்ணியா இல்ல கண்ணியா இருக்கலாம், ஆனா அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கவே இல்லை, பைத்தியக்காரி. எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்காது, அது ஆனா இல்ல கேரக்டர் ஒரு இல்ல வேணாம். ஹைலைட் என்னன்னா இல்ல படம் முழுக்க வந்துட்டு நீ எனக்கு வேணாம் 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 நாய் மாதிரி அச்சு தள்ளுருவா எது இந்த அல்லூர் சொன்னேன். கடைசியில வந்துட்டு அழுகுறதெல்லாம் கிரிஞ்சா இல்ல இருக்கும். கடைசியில ஒரு சுச்சுவேஷன் பாத்தீங்களா, ஒண்ணு நீ வில்லன் கிட்ட படுக்க போற, இல்ல நீ ஏதாவது பண்ணும், உங்க அப்பனை காப்பாத்தணும். அவங்கிட்ட இருந்து அப்ப இல்ல காப்பாத்திட்டு இல்ல இல்ல அதுக்கப்புறம் அதானே. இருடா, தான் அப்பனை காப்பாத்துறதுக்கு உடனே போயிட்டு புஷ்பா கட்டி புஷ்னு நீ எனக்கு வேணும்டா இவ்வளவு நேரம் நான் ஊம்பிட்டான் தான் அப்ப கண்ணுக்கு தரும். இல்ல எல்லாத்தையும் அதான் மேல அவங்க அப்பா அதான் சாப்பாடு இல்ல எடுத்தாந்து இல்ல கொடுக்க ப்ரோ, எனக்கு பாத்தியா? சத்தியமா அந்த 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 லவ் எனக்கு பிடிக்கல. என்னமோ இல்ல இவங்க அப்பனை காப்பாத்த தங்க போகுது. மாமியார் கறி சாப்பாடு வந்து சாப்பிட்டானான்னு சொல்லிட்டு இந்த மாமியார் குழம்பு கறி. ஆனா இன்னொன்னு ப்ரோ, அதுல ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் எப்படின்னா ரஜினி ஃபேன்ஸ் மாதிரி இந்த ஐயோ அது பேர் ஞாபகம் இல்ல ப்ரோ. அதான் இந்த ஜெயிலர்ல ஒருத்தர் இருப்பானே மோகன் ஒருத்தன், பிளாஸ்ட் மோகன், அவன் பேர் என்னது, சுனில். சுனில் வந்துட்டு புஷ்பா மச்சான் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, நாக்குல பிளேடு வச்சுக்கின்னு லபடி. ஆமா ஆமா. அவன் சாகும் போது பேசுற பேச்செல்லாம் பாருங்களேன், எரிச்சலா இருக்கும், அவ்வளவு எரிச்சலா இருக்கும். இந்த புண்டை எப்ப சாவான்னு இருக்கும். அதே மாதிரி இருக்கும். இப்ப ரஜினி ஃபேன்ஸ் எடுத்துப்போமே, ரஜினி எப்ப சாவான்னு தோணும் இவனுக்கு ரஜினி ஃபேன்ஸ் பேசுறத பார்த்து. இன்னும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த ஷூட்டிங் இருக்கு. ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் பண்ண தெரியுமா, புஷ்பா ஃப்ரெண்டு கேரக்டர், ஆமா ஆமா அந்த சீன் தான் இல்ல அந்த சீன் தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவன் ஜெயில இருந்தான், இப்பதான் ஜாமீன் 25 எடுத்து லட்சம் 25 ஆனா லட்சம் ஆனா ஜாமீன் ப்ரோ கொடுத்து இல்ல எடுத்திருக்கானுங்க. அவன் அம்ட்ட மாதிரி இருப்பான் ப்ரோ, அவனே எப்படி இவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பார்த்தான்னு எனக்கே புரியல. எதுக்கு ப்ரோ ஜெயிலுக்கு போனாங்க? அவங்க அது ஒரு பொம்பளை சோக்குன்னு நினைக்கிறேன். பொம்பளை சோக்கு ரொம்ப சோக்கு தான், பொம்பளை சோக்கு விஷயம். பிளாக்மெயில். இந்த ஹைலைட் என்னன்னா அந்த படத்துலயும் வந்துட்டு இவரு தான் வந்துட்டு துட்டு குத்து வர வைப்பாரு. ரஷ்மிகா
கரெக்டா தேடி வச்சு போட்டுருக்கேன். கரெக்டா தேடி இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த ரிவ்யூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புஷ்பா வந்து இது அவுட்புட் மட்டும் தான் பாக்குறோம். கலெக்ஷன் அது எதுவும். ஆனா வந்த அன்னைக்கு அது வந்து இவனோட ரிவ்யூ வந்து நெகட்டிவ் கொடுத்து அந்த படத்தை வந்து இது பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஜனங்களா பார்த்துதான் அது வந்து இது பண்ணாங்க. ஓகே நல்லா இருக்கு பார்க்கலாம். இல்ல அது அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு என்னன்னா இது கண்டென்ட் படம் தான் அவங்க போனாங்க. உண்மை அதான் கண்டென்ட் படம் தான் போனாங்க. ஆனா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கமர்ஷியல் மாசாவை கொண்டு போய் நிறுத்திட்டான். எந்த கண்டென்ட்டும் கிடையாது. இத நான் என்ன சொல்ல வரேன்னா அது நம்ம ஊர்ல வந்து அந்த படத்தை இது பண்ணிட்டானுங்க. அது ஒரு கொஞ்சம் லேட்டா பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் அதான் ரூல் பண்ணிச்சு இல்லைங்க. ஆனா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முத நாள்ல ஸ்பார்க் இதா போச்சு. இல்ல எல்லாத்தையும் தாண்டி 360 crores பார்ட் 1க்கு அது நல்ல கலெக்ஷன். அதுவும் அவனுக்கு அவன் பண்ணது இல்ல இது வரையும் வாழ்க்கையில 300 பண்ணதில்ல இல்ல 360 250 கூட பண்ணது இல்ல 200 தான் பண்ணிருக்கான். இல்ல உனக்கு சாங்ஸ் எடுத்துக்க போனாலே அலோ வைகுண்டபுரம்ல இருந்து அந்த வியூஸே பாத்தீங்கன்னா உனக்கு அப்பயே பாத்தீங்கன்னா 400 500ன்னு போகும். எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அந்த அலோ வைகுண்டபுரம்ல. ஸ்வாகி ஆளு நல்ல ஸ்டைலிஷா ஸ்மார்ட்டா இருப்பாப்ல. அந்த டைரக்டர் தான் ப்ரோ இப்போ குண்டூர்காரம் எடுக்கிறான். இன்னொன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கும்போது அந்த 2008 to 12 அந்த டைம்ல வந்து அந்த ஆரியா 2ன்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது சூப்பரான படம் ப்ரோ அது ஆரியா 2. ரொம்ப செலக்டட் பாப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரியா 2. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேர் வாங்குச்சு. ஒரு பாட்டு மட்டும் தான் பார்த்திருக்கேன் நான். அதுல வந்து பசங்க ஒரு சில பேர் அந்த மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணி அந்த படமா ப்ரோ இல்ல காஜல் அந்த படத்துல காஜல் தானே. ஆமா ஆமா ப்ரோ ஆனா உண்மையில அந்த படத்துல காஜல் அவ்வளவு அழகா நீ வேற அந்த ஃபர்ஸ்ட் அத வச்சுதான் ஃபர்ஸ்ட் அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வச்சுதான் குட்டின்னு எடுத்தானுங்க இங்க தமிழ்ல. அது நாய்க்குட்டி மாதிரி இருந்தது. லவடேக்க பால் ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருக்கும். பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். குட்டி படத்துல பாட்டு நல்லா இருக்கும். ஜொன்னி மாதிரி இருக்கும். அது வந்து தெலுங்குல பெரிய ஹிட்ரா. ஆனா கிளைமாக்ஸ்ல ஒருத்த பண்ணிருப்பான் நம்ம எரிச்ச புண்டையா இருக்கும் கிளைமாக்ஸ். ப்ரோ குட்டி வந்து புனித் ராஜ்குமார் நடிச்ச அப்பு படம் இருக்குல்ல அதோட ரீமேக் குட்டி. குட்டி வந்து ஆரியா படம் ரீமேக். இது இருக்குல்ல இல்ல ப்ரோ இவன் ராஜமௌலி ஒரு படம் ஒண்ணு எடுத்தானே ராம்சரண் மாவீரன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருப்பாங்க காஜல். ஐயோ பயங்கரமா இருக்குங்க. அது வந்து உண்மையாலுமே நம்ம ஊர்ல அப்பெல்லாம் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் கிடையாது இல்ல. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு எல்லாம் போனா இவங்க பசங்க அந்த கிரிட்டிக் எப்படின்னா அந்த ஃபைட் ஒண்ணு வரும் பாத்தீங்களா அந்த 100 பேரை அந்த ஃபைட் சரி ஒரு நிமிஷம் ஜாக்கு. சரி அலெக்ஸ் ப்ரோ எல்லாம் பை. சீக்கிரம் டிராவல் பண்ணது வடக்கான கட்டி புடிச்சுன்னு போக தேவையில்லையா? நீங்களா உட்காந்து போறீங்க எங்க? ஆனா அலெக்ஸ் ப்ரோ ஜாக் இல்ல டிராவல் பண்ணது டயர்டா இருக்கு அதான் தூங்க போறேன். வீட்டுக்கு வந்துட்டலாம். வீட்டுல தான் இருக்கேன். பார்த்து நவுத்து போடணும் பாரு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும். நான்லாம் பாத்துருக்கேன். இல்ல டிராவல் பண்ணிட்டு இல்லடா டிராவல் பண்ணிட்டு டயர்டா பத்துன்னு தூங்க வரல பிட்டு படம் பார்க்க போயிட்டேன். நல்ல ஒரு காலம். ஏன்னா அப்ப சீக்கிரமா டயர்ட் ஆக மாட்டோம். அப்பெல்லாம் எப்படா டயர்ட் ஆகும் போது பிட்டு படம் பார்க்க தோணும். இல்லடா டயர்டா இருக்க தூங்கிட்டேன். தூக்கம் வரலையே என்ன பண்ண சொல்றேன். அமெரிக்கன் பைல நல்லா இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் பார்த்தாச்சு ப்ரோ நிறைய வாட்டி. ஆனா ஒரு காலத்துல டெலிகிராம்ல லிங்க் ஷேர் பண்ணுவானுங்க ஒரு சும்மா பேய் மாதிரி போறோம். அதெல்லாம் பேய் மாதிரி நிறைய வந்துருச்சு. அதாவது டெலிகிராம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா காப்பி ரைட் இஷ்யூ கொடுத்து சாவடிக்கும். இதுல இருந்து என்ன கோரை வந்துட்டு டெலிகிராம்ல ஒரு யூகமே நச்சுனுகிறாரு. ஒரு லியோ வாழ்த்துனுகிறாரு. ஒரு லியோ வாழ்ந்துட்டு இங்க பார்த்துமா நச்சுனுகிறாரு. ஆமா ஆமா. ஆனா கிளிம்ஸ் வருது ப்ரோ 7 கடல் 7 மலைன்னு. 7 கடல் 7 மலை. 7 கடல் 7 நிவின் பாலி நடிக்கிறது. நிவின் பாலி நடிக்கிறது. யார் 7 மலை 3 மலை என்ன இது? ராம் படம் நடிக்கிறது.
நிவின் பாலி, சூரி சூரி, சூரி நிவின் பாலி சூரி தெரியலையே. கண்டென்ட் பண்ணாங்க, நல்லா சூரி இருக்கும். அஞ்சலி ப்ரோ கண்டென்ட் படம் தான். ராம் டைரக்டர் ஆனா ராமோடது. ஆனா அலெக்ஸ் ப்ரோ, ஜாக்கு கிட்ட ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல மட்டும் நீ போய் பாத்துறாத ஐடி வாங்கி. இல்ல தெரியும் தெரியும். இல்ல நீ நினைச்சிட்டு இருக்க எல்லா குரூப்லயும் நாட் பண்ணி விடுவாங்க. நான் ஒரு ஒரு 1 hour இருப்பான்டா, பாப்போம் ஏதாவது ஆனா கேவலமா அலெக்ஸ் ப்ரோ, நான் எது அலெக்ஸ் ஆமா ஃபர்ஸ்ட் லுக் வந்து கிருஷ்ணா ஷேர் பண்ணி போவோம் போல. செகண்ட் லுக் சாரி செகண்ட் லுக் கீழே போயிட்டு ஆத்தான் போட்டுருக்கான். அவன் கூப்பிடுறது அப்படி. அவன் 2 பேரும் அப்படிதான் பேசிப்பாங்க. அவன் அப்ப இருந்தா பேசுவாங்க. ஆத்தாவா? என்ன ஆமா, ஆத்தா? இவன் ஆத்தான்னு சொல்லுவான் ப்ரோ கிருஷ்ணா. அப்படின்னு போட்டுருக்கான். அப்படியா? வெங்கட் ப்ரோ ஆத்தான்னு தான் கூப்பிடுவான். ஆனா அலெக்ஸ் ப்ரோ ஒரே நிமிஷம். அலெக்ஸ் ப்ரோ அன்னைக்கு வந்துட்டு அந்த குரூப் வந்து நான் ஆட் பண்ண விட சொன்னேன். ஜாக் ஆட் பண்ண விட்டாரு. ஒரு 20 நாள் கழிச்சு அந்த குரூப்ல போன ப்ரோ, பேய் மாதிரி அடிச்சு வச்சுக்கிறான் ப்ரோ. என்னென்னவோ போடுவாங்கல்ல. நம்ம பார்க்காதோட சரி எதுவும் போடுறது இல்ல. முதல்ல இல்ல இந்த மாதிரி குரூப்ல சேர்ந்தா 3 ரெஸ்ட்ரிக்ஷன். முதல்ல மியூட் போட்டுரு. ஏன்னா இவனுங்க நான் இங்க எப்ப என்ன அனுப்புவான், எப்ப நோட்டிபிகேஷன் வரும் தெரியாது. எல்லா குரூப்பையும் மியூட்ல தானே வச்சிருக்கேன். ரெண்டாவது இல்ல கொஞ்சம் நீ ஒத்து பாரு, ஏதாவது ரொம்ப கேவலமா ஏதாவது வீடியோ அனுப்பிச்சானுங்கன்னா வெளியே வந்து. மூணாவது ஓபன் பண்ணிடாத. இல்ல மூணாவது மனசாட்சிக்கு தேவையில்லாம சில பேர் பேசுவானுங்க, அதாவது ரொம்ப கேவலமா. ஆமா, அப்படி இருந்தாலும் வெளியே வந்து. ஆனா அலெக்ஸ் ப்ரோ அதை விட்டுரு ப்ரோ, அதுல தமிழ்லயும் ஒருத்தக்கிறான் ப்ரோ. எப்பா அவன் தான் ப்ரோ கணக்கே நான் அடிச்சு வச்சுக்கிறான் ப்ரோ. ஷிஃப்ட் போட்டு பாக்க நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, கோரை ப்ரோ பேக்க விட்டுதான் தெரியும். ஐயோ, இதுல ஜாக் வேற அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு ப்ரோ அடிக்கடி. ப்ளூடிக் இருக்குல்ல, ஆனா இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணதே இல்லடா. இப்ப நீங்க புக் மார்க் எல்லாம் இருக்கும்ல, புக் மார்க் போனா அது புக் மார்க் வந்துடும். இங்க புக் மார்க் என்னன்னா தனி ஃபோல்டர் வச்சுக்கலாம். இப்ப விஜய் ஏதாவது வந்துட்டு அஜித் ட்ராவல் மெட்டீரியல் அந்த மாதிரி ஒரு புக் மார்க் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணது இல்ல. ஏதாவது ஹீரோனுக்கு யூஸ் பண்ணலாமான்னு பாத்துருக்கேன். ஆனா யூஸ் பண்ணது இல்ல தெரியும் மென்டலா இது. ஆனா இப்ப பிரிச்சு வச்சா நல்லா இருக்கும் இல்ல? புரியல, என்ன புக் மார்க்? இல்ல ஒரு இப்ப நீங்க புக் மார்க் இருக்கும்ல ஒரு ஆப்ஷன் ட்விட்டர்ல. ஆமா, ப்ளூடிக் இருந்துச்சுன்னா அந்த புக் மார்க் ஆப்ஷன் உள்ள போனா நீங்களா இந்த கேலரி ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கேலரி மாதிரி. ஓகே அடுத்த வாட்டி புக் மார்க் பண்ண போனா அது காட்டும். ட்விட்டர் பிரைம் நல்லா இருக்கு ப்ரோ. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் யூஸ் பண்றேன். எனக்கு நல்லா இருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு நல்லா சூப்பரா தெரியுமா ப்ரோ? புரியல, பிரீமியமா? பிரைம் பிரீமியம் தான். எனக்கு வந்துட்டு கேம், நான் இந்த கேம் அதிகமா விளையாடுவேனா, இப்ப கேம் விளையாடும்போது நீ என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண? இல்ல அது சொல்றது கேளு ப்ரோ. நான் கேம் விளையாடுவேன் நிறைய. அந்த கேம் விளையாடுறத பார்த்துட்டு ஒருத்தர் இது கொடுத்தாரு, ஸ்பான்சர் பண்ணாரு எனக்கு ஒரு 500 ரூபா. அதை நான் ஒரு டைம் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு போட்டதுக்கு அப்புறம் எனக்கு மாசம் ஒவ்வொரு டைம் விளையாடும் போது எனக்கு அமௌண்ட் அனுப்பிட்டே இருப்பாரு எனக்கு. அப்படி மாசம் ஒரு டைம் போட்டு பார்த்தேன் யூடியூப்க்கு அந்த இது. அதுக்கப்புறம் அது போட்டு பழகிட்டேன் ப்ரோ. அது ஏடோட பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஏட் எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே யூடியூப்ல அந்த பிரீமியம் நல்லா இருக்கு ப்ரோ. யூடியூப் பிரீமியம் சொல்றியா? நல்லா இருக்கு ப்ரோ. எரிச்சலானது என்ன தெரியுமா? இல்ல ஸ்பாட்டிஃபைல இந்த ஆட் வர்றது, பாட்டை ரிப்பீட்டா கேட்காதது, எப்படி எதுக்குதான் ஸ்பாட்டிஃபை வச்சேன்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஆனா யூடியூப்ல அந்த பிரீமியம் போட்டேன்னு வச்சுங்களேன், அந்த யூடியூப் மியூசிக்னு ஒரு இது இருக்கு, அதுலயும் பாட்டு கேட்கலாம். அதெல்லாம் அதுலயும் ஃப்ரீ தான், நல்லா இருக்கு. பிரீமியம் எவ்வளவு யூடியூப்ல? 149 199. நல்லா இருக்கு. ரொம்ப ஆனா இன்னொன்னு ப்ரோ ஞாபகம், பாட்டு கேட்கறதுக்கு மாஸ் தமிழ் ஒண்ணு இருக்கும். எல்லாத்துலயும் போய் டவுன்லோட் பண்றது MP3 எல்லாத்துலயும் இது வரைக்கும் அப்படியே வச்சிருக்கேன். ஆனா ஸ்பாட்டிஃபை வந்த பிறகு கொஞ்சம் பாட்டு அதுல மட்டும் கேட்கலாம் ப்ரோ. ஒன்னொன்னா போய் இது பண்றதுக்கு ஆடியோ மட்டும் தான், வீடியோ தேவையில்லை. ஆனா ஆட் ஓவர் தான் ஸ்பாட்டிஃபைல. லூசு புடிங்க போட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாட்டை மாத்த முடியல தெரியுமா? இல்ல டிப்ரெஷன் ஆகுதுன்னு பாட்டு கேட்க போனா இவனுங்க போடுற ஆட்ல இன்னும் டிப்ரெஷன் ஆகுது, டென்ஷனா. அது ஒண்ணு. அது உண்மைதான். அதனாலதான் நான் யூடியூப் மியூசிக்கே போட்டுக்கிறது இப்ப எல்லாம். ஸ்பாட்டிஃபை போடுறது. ஆமா யூடியூப் மியூசிக்ல கூட
இங்க நியூ இயருக்கு வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன். இது அவன் நேரம் டி நகர்ல 4 ஜெட்டி வாங்கி உட்காந்து இருப்பான். எது ப்ரோ? அந்த ப்ரோ. ஓகே ஓகே. பிரேசஸா? ஜாக்கி உனக்கு தான். இல்ல விக்னேஷ் ப்ரோ உண்மையில வச்சிருக்கீங்களா? பாப்பேன். நாட்டி அமெரிக்கா மாதிரி பேசுறது. ஆனா இல்ல உண்மையிலேயே இல்லடா. இல்ல கிட்ஸ் வாட்ச் அந்த மாதிரி இந்த விபிஎன் லெஜெண்ட் அதான் இந்த மாதிரி மென்ஸ் வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி பிராசர் இதெல்லாம் சொல்லலாம். இல்ல லெஜெண்ட் யார் தெரியுமா? உள்ள லாகின் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றேன். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இதாயிடும் பாரு. அந்த ஒரு 2-3 சீரிஸ் பார்த்தேன். காமெடி எல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிருந்தானுங்க. இல்ல சீரியஸா பாத்தீங்கன்னா அந்த இல்ல அந்த ரேடே உண்மைடா. இல்ல புரியல. நல்லா இருக்கும்டா. 18+ காமெடி எல்லாம் மஜாவா இருக்கும். இல்ல ஆனா இது இங்க கேவலமா இருக்கும். ஆனா அலெக்ஸ் ஸ்கிரிப்ட் தான் ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். அலெக்ஸ் ப்ரோ இப்ப இந்த குவாரண்டைன்ல பாத்தீங்களா எல்லாருமே அந்த யூடியூப் தக்லைஃப் போட்டுருந்தாங்க. தக்லைஃப்னு அது அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். டபுள் மீனிங் பாட்டு அப்புறம் அந்த டபுள் மீனிங் காமெடி அந்த மாதிரி தக்லைஃப் போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கு. அப்ப பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் எதுவுமே ஆனா அந்த ரோமான்சம் இதுவும் போட்டு விட்டுறாங்க. எந்த தான அது அதெல்லாம் இப்ப என்ன தெரியுமா போடும்? அந்த சாவடிக்கானுங்க. ஒண்ணு சோ பியூட்டிஃபுல்ங்குது, இல்லன்னா இந்த ஹே ஹரி ஹே கிருஷ்ணா அப்படிங்குது. கடுப்பாகுது உள்ள போறதுக்கு. அதேதான் ப்ரோ. ஒரு டவுட். இல்ல அந்த வீடியோ எடுத்து நம்ம ஆமைக்கு போட்டுடலாமா? இந்த மாதிரி பிளாக் கலர் ஆரஞ்சு போடலாமே ப்ரோ. அவனுக்கு எது போட்டாலும் செட் ஆகும் ப்ரோ. எது போட்டாலும் அவன் எது போட்டாலும் செட் ஆகும். அவன்லாம் நமக்கு வாய்த்த அடிமைகள். எப்படி ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நான் செகண்டுக்கு பார்த்தேன். உம்மால என்ன ஒரு போஸ்டர். என்னங்க சீப்ஸ் மாதிரி பேசுறாரு. என்ன குளிர், என்ன வெயில், என்ன பியர். இன்ஸ்டாகிராம்ல ஒரு சீம்ஸ் வீடியோ இருக்கும். ஒரு டாகி வந்து சொல்லுவான், இல்ல எதுக்குடா அசிங்கமா பேசுனீங்க? அவன் கேக்குறது உம்மால நான் என்ன அசிங்கமா பேசுனீங்க கேட்டா, இல்ல உம்மாலே அசிங்கமான வருதான். ஆமா கெட்டவன் அதிகமா பேசலடா தாயிலே அப்படின்னுவா. ஆனா உண்மையில இப்ப நம்ம ஃப்ளோல கூட என்ன இது வந்துக்கிறான். ஜாக்கு டிஎம் பாரு. ஆனா யார்ட்டி சொல்லாத. சரியா? ஆமா பெரிய சீக்கிரட் 2 பேரும் பிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இதை விட பெரிய பிட்டை தராங்க கிட்ட. என்னயா இது புதுசா அனுப்புறீங்க? பிளாக் கலர் என்னடா இது? எவனோ ஒருத்தர் ரீட்வீட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். டிஎல்ல விடாமுயற்சியோட அந்த டைட்டில். ப்ரோ அவனை எப்படி ட்ரெண்ட் பண்ணனும் பாருங்களேன். we need விடாமுயற்சி அப்டேட்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானே. டோனி சாரி நான் இங்கிலீஷ் தான் பார்க்கிறது இல்ல. நாயே சப்டைட்டில் மட்டும் பார்க்கிறது MX பிளேயர்ல. இது பார்க்க தெரியாதா? 4K தான் இருக்கு. வேற எதுவும் இருக்காது. உண்மையிலே MX பிளேயர்ல சில சப்டைட்டில் கிடையாது மாத்துறா. அதுவும் கரெக்டா ப்ரோ ஜாக் ப்ரோ உனக்கு என்ன மாதிரி பிடிக்கும்? ஆட் போட்டே சாவடிறான்டா. அதெல்லாம் ஆஃப் பண்ணு. இல்ல ஏபிகே இருக்குதானே மாட் வெர்ஷன் ஏபிகே. அது ப்ரோ நம்ம இந்தியன் தான் ப்ரோ. நாட் ஓ இந்தியன் பிட் படம் தான் பாப்பாரு. அது அமெரிக்கா அன்று மதியம் நான் பெரிய உண்மையில இல்ல அந்த இல்ல அந்த 11th 12th டைம் தான் வந்துட்டு இந்த ஃபாரின்லாம் போறது. அதுக்கப்புறம் திரும்ப இந்தியனுக்கு வந்துருது. ஒரு கட்டத்துல இங்கிலீஷ் போர் அடிச்சு. அது என்னன்னா இவனுங்க ஸ்கிரிப்டடா பண்றானுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா இந்தியன் அப்படி இல்ல. அதான் ஸ்கிரிப்டா தான் இது சொல்லுவோம் தெரியுமா? என்னடா சும்மா நொச்சு ஸ்கிரிப்ட் இவனுக்கு எடுத்து முடியா சொல்லு. இது லாஸ்ட் பெட் கேம்ஸ் எத்தனை பேர் போடுறாங்க? ப்ரோ ஸ்கிரிப்ட் என்னது இல்லப்பா அதெல்லாம் தனித்தனி கேட்டகரி. எங்க அதுக்குன்னு அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ யார் தெரியுமா? இந்த த்ரிஷா வீடியோ லீக் ஆச்சு. ஒரு ரூபாய் காயின் சைஸ்ல
இல்ல இந்த ஒரு பான் சைஸ்ல ஒரு ஓட்டையில இருக்கும், பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும், ஆனா பெருசா கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆனா தெரியல இது உண்மை யாருக்கும். ப்ரோ அந்த ரீசெண்டா அந்த டெஸ்லான்னு ஒண்ணு இது பண்ணாங்க பாத்தீங்களா? சரி, இன்னைக்கு எத்தனை பேர் சந்திரமுகி அவளே அவ்வளவு சொல்லிருக்காங்க. நான் தாங்க டெஸ்லான்னு போட்டுக்கா. ஆமா ஆமா ஆமா. யாருங்க அது சொன்னது இப்ப டெஸ்லான்னு? ஆனா இல்ல அந்த மாதிரி அனுஷ்காக்கே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா டெஸ்லா இல்ல இப்ப யார் டெஸ்லான்னு சொன்னது? அது டைம் லைனுக்கு வருது இப்ப எனக்கு. வேற யாரு கேக்குறான்? சொன்னான் தோனி சொன்னான். என்ன இது? நீ கீர்த்தி ஷெட்டி பாத்துட்டோம் விக்னேஷ் ப்ரோ. சந்தோஷம். இல்ல சின்ன வயசுல இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் போஸ்ட். யாரோ வீட்ல ஐட்டம் அதான் இல்ல ஒன்னு சொல்லிட்டேன். இல்ல சோக்கு இருக்கலாம், இந்த அளவுக்கு சோக்கு இருக்கும். ஐயா இருங்கய்யா ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதாவது இல்ல மச்சான், இல்ல சில ஃப்ரெண்டு இப்படிதான். அதாவது மச்சி கேக்குறதா ஐட்டம் பாக்குறதா ஐட்டம் படம் பார்த்தா இப்ப எல்லாத்தையும் எனக்கு ஆச்சா பார்ப்போம். அலெக்ஸ் ப்ரோ அந்த குரூப் நான் சொன்னேன்ல ப்ரோ, ஷிஃப்ட் போட்டு பாப்பானுங்க ப்ரோ. நான் தெரியாம ஒரு நாள் பார்த்ததுக்கே நான் ரொம்ப இதாயிடுச்சு. எனக்கே பரவாயில்ல. இல்ல லாக்டவுன்ல ஒரு டைம் வந்து சும்மா இந்த ஒர்க் போயிருந்துச்சு. அந்த டைம்ல 2021 ஸ்டார்டிங் டைம்ல நான் வந்து நான் கேட்ட எண்ணம் வந்துட்டு என்ன தெரியுமா, கண்டிப்பா ஏதாவது இந்த மாதிரி மணி வேஸ்ட் அந்த மாதிரி வெப் சீரிஸ் கேட்டா மாஸ்டர் பாரு, சொல்றான் ப்ரோ. கிங் ஆஃப் சென்னை. இல்லடா கிங் என்ன தெரியுமா, இல்ல கிங் போத தெரிஞ்சு, இல்ல கிங் போத தெரிஞ்சோன்னு அம்பி மாதிரி பண்ணுவாரு. எதுக்கு சார் என் மூஞ்சில் ப்ரோ நேத்து எவ்வளவு நேரம் பேசுறாரு ப்ரோ. இந்த இப்ப போயிருவேன் அந்த மாதிரி தான் பேசிட்டே இருக்கிறாரு. ஒழுங்கா பிரேக் ஒரு பண்ணல பட்டின அறுத்துட்டு வருவாரு. ஆனா இல்ல மச்சான், இல்ல ஒரு தடவை இன்ஸ்டாகிராம் அது மீம் எடுத்து போட்டானுங்க, சரியான காமெடி. என்ன தெரியுமா, மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு என்ன கண்டென்ட் தயாரிக்கிறீங்க, ஒழுங்கா இல்லவே இல்ல பட்டு நடந்துட்டு ஆனா அன்னியனு சரியான ஆக்டிங், சரியான உடம்பு இது. அது என்னமோ படத்தை இல்ல அன்னியன் படம் மாதிரி எடுத்த மாதிரி இருக்காது, ஏதோ ரியல் லைஃப் அப்படியே எடுத்த மாதிரி. கிங் ஆஃப் சென்னை அண்ணாவை இது எப்படி ட்ரிகர் பண்றதுன்னு வச்சுக்க, மகேஷ் பாபுன்னு சொன்னா போதும் அண்ணன் கோவப்பட்டுருவாரு. அவ்வளவுதான் வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு கத்துவாரு. குண்டூர் காரம் ஊரே ஓக்கும் அந்த படம். மத்தியானத்துல இருந்து ஒரே கசன்ற எப்படி தம்பி அந்த மாதிரி பாக்குறியா? இல்ல அவர் இல்லடா அவர் எனர்ஜி உனக்கு தெரியுதா? என்னடா எல்லாம் வாத்தியார் போய் முடிச்சு வாயிறீங்களா? அது இல்ல வேம்பலி மகேஷ் பாபுவோட பழைய படம் சர்க்காரி நீளம். சர்க்கார் ஒரு படம்லாம் ஆனா எனக்கு என்ன கீர்த்தி இப்ப நிறைய நல்லா இருக்கும். பாரு அந்த படம் பாரு 300 crores கலெக்ட் ஆக போகுது. அவனை அலெக்ஸ் டென்ஷன் ஆக போறான். ஆனா சார பத்தியா இப்பதான் 300 டச் பண்றதுக்கு ஏம் பண்றாரு. ஏய் கம்முனு போடா. வீட்டுல பையன் கலாய்க்கிறான் மகேஷ் பாபு. அடிச்சேன்னு வச்சுக்கோ போய் சொல்லாத அயலான ஊத்திக்க போது ராசித். நக்கிட்டு போதான் எப்படி இல்ல கேப்டன் மில்லர்லாம் இல்ல கவட்டை விரிச்சு ஒரே அடி ஒரு எலும்பு மட்டும் ஒரே அடி கொட்டை தெறிக்க போகுது உங்களுக்கு. இன்னும் 11 நாள் மம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப தெரியும் எலும்பு தெறிக்க போகுது. 11 நாள் தான் இல்ல 11 நாள் மட்டும் வந்திருந்தது. கேப்டன் மில்லர் ஆகுது, அயலான் ஆகுது. கண்டிப்பா அக்கல்ல தூக்கி சொல்லி இருக்கும். அரண்மனை ஒரு நிமிஷம் இல்ல ஒரு சம்பவம் சொல்றேன். அதான் ஏற்கனவே சொன்னதுதான். சந்திரமுகி 2 பார்த்தேன் இன்னைக்கு.
டேய் என்ன கேட்டா சத்தியமா சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு கேவலமா இது படம் நான் மாதிரி வாழ்க்கையில இருக்கும். பார்த்தது வாழ்க்கையில இந்த இல்ல அளவுக்கு ஒரு அலெக்ஸ் படம் ப்ரோ, நல்லா இருக்குங்க. அலெக்ஸ் ப்ரோ இல்ல ப்ரோ. இன்னைக்கு தான் அதாவது bro இல்ல பார்த்தேன். இது மாதிரி என்ன இருக்கும். கேட்டா ஒரு நிமிஷம் சிந்து சமூகத்திலே மானகெட்ட படம் அதை விட கேவலமா இருக்குது என்ன கேட்டா. அதே எம்எல்ஏ மானகெட்ட வில்லிஸா ஃபர்ஸ்ட் ப்ரோ? பாட்டு கேட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? ப்ரோ ஆமா ஆமா எம்எல்ஏ ஆமா வில்ஸ் ஆமா ஆமா சூப்பரா ஓகே ப்ரோ. இருக்குங்க. எம்எல்ஏ வில்லிஸா? இல்ல டேய் இல்ல ஓகேங்க. இல்ல இல்ல இருமா தரேன். அந்த ராரா பாட்டு வருது எங்க வீட்டுல, என்ன கருமை இல்லாம சத்தியமா கேட்டாங்க, என்ன சிரிக்கிறாங்க எங்க வீட்டுல. சந்திரமுகி 2வா அரண்மனை 2 நினைச்சிட்டு இருக்கேன். அரண்மனை 2 நல்ல ஓரளவு பரவாயில்ல. ஒண்ணுதான் இல்ல ஓரளவுக்கு தான் ஒண்ணுதான் மீம் எல்லாம் போட்டிருந்தானுங்க, சந்திரமுகி 2 போடுறத போட்டு வருஷம் முத நாளாவே விளங்கும்டா அப்படின்னு. இல்ல இல்ல அது பாதி சண்டையை இல்ல பிடிச்சு இல்ல அடிச்சுட்டு இல்ல இருந்தானுங்க. இரு இரு, அது பாதி பார்த்தேன் கிளைமேக்ஸ் வரைக்கும். சுச்சோ சத்தியமா எப்படி எனக்கு இப்ப வரைக்கும் பாக்கணும்னே தோண நாசமான மாட்டேங்குதுங்க. சரி ஜாக் டிஎம் பாரு வைத்தறிச்சல எனக்கும் வைத்தறிச்சல பார்க்கணும்னு தானே தோண இருக்கு. மாட்டேங்குது. பிஎம்மா? ஜாக் ப்ரோ நீ எந்த படமும் பார்க்க மாட்டேங்கிற. விட்டு போட மட்டும் தான் பாப்போம். நல்லா இல்லாத படம்லாம் எப்பதான் பார்க்க சொல்லுங்க. எல்லாம் பிடிச்சி உருவ வேண்டியதா இருக்குது. பாரு ப்ரோ என்ன கர்மம் ப்ரோ இது. டாட்டாவா இருக்கும் ப்ரோ. நீ வேற வெப்சைட்ல எம்எம்எஸ் வீடியோ டைப் பண்ற நாய், நீ என்ன படம் பாக்குறதுன்னு எங்க கிட்ட கேடு பத்தியா? டாட்டாவா இருக்கும் ப்ரோ. சந்தேகப்படாதீங்க ப்ரோ. என்ன தப்பா இது மேல போறேன். ஒரு நிமிஷம், என்ன படம் இது? சிங்கப்பூர். யாரு அது ப்ளோ ஜாப் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. டேய் டேய் என்னடா சவுண்ட் இது? அப்படிதான் கேக்குது எனக்கு. அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. அலெக்ஸ் நீ ஜாக் நீ எதை சொல்ற? மேல பேரு. டேய் டேய் என்னடா ரஜினி எமி ஜாக்சன் மாதிரி இது? எடிட் பண்ணி போட்டு விடு. எடிட் எந்த சாரே ரஜினி எமி ஜாக்சன் பார்த்துட்டேன். ரஜினி ப்ரோ உண்மையிலே இல்ல ப்ரோ, சங்கர் ப்ராஜெக்ட் நான் பெருசா எதிர்பார்த்தேன். இந்த காம்பினேஷனே லைட்டா கருகரவாடு எமி ஜாக்சன். என்ன மேல அனுப்பிச்சிருக்காது? ரஜினி ப்ராஜெக்டா? ஆமா ரஜினி தாத்தா பேத்திப்பா. கை எங்க வச்சிருக்க பாருங்க சார் அந்த ஆளு. தாத்தாவா போட்டா உண்மையான தாத்தா பேத்தியா இதெல்லாம் வேணாம். ஒரு நிமிஷம். ஆனா இல்ல நான் சொன்ன கான்செப்ட் உண்மைதானே? இல்ல இல்ல அது இல்ல. அந்த ஐடி பாத்தீங்களா? அந்த ஐடி யாராச்சும் பாத்தீங்களா? பேரை பாத்தீங்களா? எவனோ ரீட்வீட் பண்ணிட்டு இல்ல பூஜா போட்டோ கொண்டு வந்திருக்கான் எனக்குன்னு. பூஜா போட்ட ரீசன்ட் ஸ்டோரி பாத்தியா அலெக்ஸ்? இது அந்த பின்னாடி. சரி ஓகே சொல்லக்கூடாது, தெரியுது. அதெல்லாம் மஜாவா இருக்கு. சாக்ஷி மூஞ்ச தவிர மத்தெல்லாம் நல்லா இருக்கு. ஸ்டோரி போட்டிருந்தா பாக்ஸிங் சொல்லி, அது பாத்தீங்களா யாராச்சும்? நெக்ஸ்ட் படம் என்னதா பூஜா? அது ஏதோ நடிக்கலையோ படம். ஆனா அவ எல்லாருக்குமே தெரியும்டா, நிறைய இது எல்லாம் வச்சிருப்பா. நீ வேணா கூகுள். சல்மான் கூட ஒரே படம் நடிச்சாடா, அவள்தான்டா ஆளக்கானடா. சல்மான் கூட யார் நடிச்சாலும் செய்ய கூதியாடு. அது ஒரு பீட. நம்ம எப்படி தமிழ்ல அஜித்தோ அந்த மாதிரி அங்க சத்தியமாடா இல்ல. இப்ப நீ ஒண்ணும் இல்ல, நீ அஜித் பீடதாங்க ப்ரோ. நீங்க அஜித் பீடன்னு சொல்றீங்க, ஆனா பீரேகாந்துக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, அது ஒரு சூனியம். இல்ல இல்லடா நீ ஒவ்வொருத்தருக்கா சூனியம் வச்சுட்டே போகும். தர்பார்ல ஏர் முருகதாஸ் வலிகை நோட் பண்ணினா எதையாவது பண்ணி ஏதாவது இட்டு குடுத்துட்டு போயிடுவான். ஆனா ஆமகரான எதுவுமே பண்ண மாட்டான். மேல ஒரு இது அனுப்புறேன், அது பாருங்க. அது செமையா இருக்கும் அந்த வீடியோ. எனக்கு இது பிடிக்கும், இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். எத்தனை டே பார்த்தாலும் பார்ப்பேன். சூப்பரா இருக்குங்க இது. அது வேற எடிட் பண்ணிப்பாங்க ப்ரோ. அந்த பாட்டு வேற செம்மையா இருக்கும், நல்லா இருக்கும். எந்த பாட்டு போட்டாலும் செட் ஆகும் அது. ஆனா டெலீட் பண்ணிட்டாங்க தானே படத்துல? இல்ல ஒரு தடவை இல்ல வந்த இடம் எங்காடு பாட்டு இருக்கு. இல்ல வந்த இடம் எங்காடு பாட்டுக்குது இல்ல, அந்த பாட்டை எடுத்துட்டு ரெட்டு பத்துல காணாங்குளுத்து மீன் ஒரு பாட்டு ஆடுவோம் அஜித் டான்ஸ் எடுத்து போட்டு விட்டானுங்க. சரியான குச்சி உடம்பு காரி அந்த பாட்டு. அதான் அந்த பாட்டு அதை எடுத்துட்டு ஏதான் ஹீரோயின் சூப்பரா இருக்குங்க. இந்த லூசு கூதி போட்டு ஐயோ உண்மையிலே அந்த ஹீரோயின் நல்லா இருக்கும். ஆனா இந்த இவன் கூட பார்க்கும்போது டென்ஷன் ஆகும். ஹீரோயின் ஒரே ஒரு படம் தான் நடிச்சா, அதோட டோட்டலா க்ளோஸ். அதுல ஃபேஸ் சொல்றான் அவன பீடன்னு. அதான் சொல்றான் அவன பீடன்னு. அந்த பாட்டுல பாத்தீங்களா, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் தான். தலைவனோட ரியாக்ஷன்லயே விழுந்துட்டேன் நானு. சுகர் அடி படம் மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு. அப்ப இது வீராம்லாம் நான் சொல்லுவேன்.
அது அதுக்கு மேல அதான் ரியல் சுகர் டாடி. ஏட்டு 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 ஸ்டெப் டாடி ஸ்டெப் டாடி. ஒரு படத்துல பாவனா ஜோடியா நடிச்சிருப்பான் போல. ஐயோ ஐயோ கொடுமையா ஐயோ என்ன கொடுமையா கேட்டா இருக்கும் இல்லடா, அதெல்லாம். இந்த தீபாவளின்னு ஒரு படம் இருக்கும் தெரியுமா, ஜெயம் ரவி? ஐயோ அந்த செமையா இருக்குங்க அந்த படம். அந்த படத்துல பாவனா நல்லா இருக்கும். ஆனா இவன் அதுல பண்ணாம்பது சூப்பரா ஒரு இருக்கும். வேலை. ஆனா இவன் பண்ண அசலா வேலையில அதே அதே ரோட்ல மறந்துடும். வந்து தொட்டோட ஐன்னு ஆட விட்டாங்க. அது தொட்டோட ஐ பண்ணட்டுமா? அஜித் பன்ஸ் வெக்கம் கட்டவனுக்கு அதுக்கு ஆனா ஆடுவானுங்க இல்லடா, இல்ல தியேட்டர்ல. இல்ல இதுல ஹைலைட் என்ன நோட் பண்ணீங்கன்னா, ஸ்டாருக்கு அந்த மாதிரி அந்த பொண்ணு மேல லவ் வரதான், அந்த பொண்ணு தான் சார் லவ் பண்ணுவோம். சரி புளுத்தி இவரு. ஏய் அப்ப எல்லா படத்துலயும் அதே தான்டா இருக்கும். அஸ்வின்லாம் பின்னாடி சுத்திட்டு இருப்பேன் ஆழ்வார் எல்லா படத்துல. படத்துல அந்த மாதிரிதான். எல்லா ஆழ்வார் படத்துலயும் கூட அப்படிதான் பரவாயில்ல, இருக்கும். ஒரு அளவுக்கு இதா இருப்பான்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல. எல்லா படத்துலயும் மணிக்கான ஆழ்வார்ல பூலு மாதிரி இருப்பான். வேற காமெடி இல்ல பண்ணாரு. நரம்பு துடிக்கிறது போயிடுங்க. ஏன் கேக்குறீங்க? நானு வேற அஜித் படம் வேற பாக்கலையா, பாக்குறது இல்லையா. நான் அந்த தூக்குதூரம் தியேட்டர்ல பாக்குறது இல்ல அந்த வச்சிருக்கேன். அது என்ன படம்? அந்த என்ன படம் அது ப்ரோ? தூக்குதூரன் பேர் வச்சிருப்பான்ல, அது என்ன படம்? விஸ்வாசம். விஸ்வாசமா. அந்த படத்துல ஒரு பாட்டு வந்து அடிச்சு தூக்குன்னு, அந்த அந்த படம் என்ன படம்னு தெரியாம இந்த பாட்டை போட்டு நானும் சாங் மட்டும் தான் கேட்டேன், வீடியோ பார்க்கல. யாரும் படம் கூட தெரியல. கடைசியில தான் எங்க அண்ணன் சொல்றேன் இது அஜித் படம்னு. அது வரைக்கும் தெரியாது இது அஜித் படம்னு. நான் சிரிச்சிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் சொல்லிட்டே இருந்தான், ஏய் இந்த பாட்டு பாரு, இந்த படம் பாரு நல்லா இருக்கும்னு. அப்புறம் என்ன சொன்னேன், தோணுச்சு தெரியுமா மொக்க படம்டா. எது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இல்ல யாரோ ஒருத்தர் விக்னேஷ் ப்ரோன்னு போட்டுருக்காருன்னு தெரியும். டேய் ஒரு நிமிஷம், மேல ஒன்று அமிச்சு பாரு, அது பாருங்க. மேல ஒன்று அமிச்சு அதை மட்டும் பாருங்க. அப்லோட் ஆயிடுச்சா? கேட்கல என்ன ப்ரோ? மேல ஒன்று அமிச்சிட்டேன், ஒரு அமிச்சேன். இல்ல இல்ல ஜாக்கு இப்ப நவீன் அனுப்புனதை திருப்பி பார்த்துட்டு பாரு, யார் அந்த மேல எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாரு. என்ன கருமண்டா பாண்டி பாண்டி போய் சாப்பிடுங்க, பேசாம இருங்கய்யா. முக்காடு போட்டது தப்பே இல்ல. முக்காடு போட்டது தப்பே இல்ல. விக்னேஷனா வேணாண்ணா, டெலிட் பண்ணிடுறா, விட்டுருண்ணா, வேணாண்ணா. விக்னேஷ் ப்ரோ என்ன படம் இது? மனோஜ் கீழே என்ன கம் டு மை ஆபீஸ். கோரிக்கும் கோரி கோரி வச்சி எப்ப பார்த்தாலும் குபிதான் அந்த பாட்டு. எப்ப என்ன பாட்டு? அசல்தான் அதே படத்துலதான். இல்ல சமீரா ரெட்டி கூட. சமீரா ரெட்டிக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, புகையை முடிச்சு விட்டான், மொத்தத்தையும் முடிச்சு விட்டான். அகைன் பாடு அகைன் குதிரைக்கு தெரியும், குதிரைக்கு தெரியும் தனக்கு ஒரு ஜாக்கி யார் என்று அப்படின்னு வரும். அது கூட நல்லா இருக்கு. ஜாக்கி யார் என்று சூப்பர். குதிக்கும் குதிரையை குறி வச்சு எனக்கு இன்னொரு பாட்டு ஞாபகம் வருதுடா, குளிக்கி தாக்காத்தின் குளிக்கி தாக்கி. ஆனா அது ஒரு டைம் யூடியூப்ல ஃபேமஸ். தலை எப்படி குறிய வச்சு அடக்குவாரு அலெக்ஸ் ப்ரோ. மத்தியானம் பண்ண பாத்தியா மலை அது இல்லடா, ரேவந்த் கடுப்பு அசிமா பேசினது. ரேவந்த் கடுப்பு நடுவுல வந்துட்டு மாலமா ஒரு வைப் இருக்கும் தெரியுமா அந்த எனக்கு அங்க அலெக்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல திருவான்மையூர்ல அதான் வந்த உடனே அந்த பாட்டை போட்டு விட்டா மலையில காலையில. ஆனா அந்த ஸ்பேஸ சிரிச்சு வயிறே வலிச்சிச்சு, முடியல அலெக்ஸோட.
அலெக்ஸ் ப்ரோ அது என்ன வேற ஐடியா? ஒரு நிமிஷம் வரேன். ஆனா தம்பி உங்க குரல் மாதிரியே இந்த அல்லூர் கிங்கான ஒருத்தர் இருந்தாருங்க. இல்ல என்னோட வரலானா ஸ்ரீராம் இது ஜாக் டோனியோடதா? புனிதா டோனியா சொல்றீங்க? யார ப்ரோ சொல்றீங்க? இல்ல அலெக்ஸ் குரல் மாதிரி. அலெக்ஸ் குரல் மாதிரியா? அவர்தான் மெமிக்ரி பண்ணிருப்பாரு. ஒன்ன பார்த்து சிரிச்சா. அலெக்ஸ் ப்ரோ சொல்லு. அதான் மத்தியானம் நான் ஸ்பேஸ் அதை கேட்டேன். அது என்ன ஐடி? எந்த ஐடி? சீன்ஸா? அது 0 ஃபாலோவர். அது இல்ல அந்த ஐடி எதுக்குன்னா ஏதாவது போர் அடிக்கும் போது இந்த ஆமைங்க ஏதாவது பேசணும் போது போய் கேட்பேன் அந்த மாதிரி. 3 ஐடி வச்சிருக்கியா? டேய் அது 0 ஃபாலோவர் சும்மா அது ஒரு லாக் ஐடி மாதிரி. அது லாக் ஐடி ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்றது இல்ல. உங்க குரலும் அதான் இல்ல ஆனா இல்ல ப்ரோ இல்ல ஏன் தர ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணல. நாளை பண்ண ஏதாவது புக் மார்க் பண்ணாலும் இல்ல நல்லா இருக்கும், ஏதாவது ரீட்வீட் பண்ணாலும் யூஸ் ஆகும். அது புரியுது. புரிகிறதா? இல்ல பிட் இல்ல ப்ரோ, நீங்க என்ன பீஸ் ப்ரோ லிஸ்ட்ல சேர்த்து. அதான் நம்மளுக்கு இத பாடுறா, இது உனக்கு ஓகேவான்னு பாடுறா. எது அந்த ப்ளூ ஆரஞ்சா? நம்பியார் கிடையாது, கடைசியா 2 catches you staring at this. யாரு ப்ரோ இது? ஆரஞ்சு வீட்டுக்கு ஆகாது நாட்டுக்கு மாதிரி எந்த படம்? தெலுங்கு படமா தான் இருக்கும் கண்டிப்பா. ஜாக்கு ப்ரோ வேலைக்கு போறியோ இல்ல கடை வச்சு நடத்துறியா? தொழில் பண்றாங்க. பிசினஸா? தொழில் பண்றாரா? விஐபி ப்ரோ, விஐபி தொழில் பண்றீங்க கேள்விப்பட்டேன். ஆபீஸ் எங்க ப்ரோ? பிரிட்ஜ் கீழயா? விஐபிடா, விஐபினா சம்புங்கடா. சரி ஜாக், நேத்து இது எப்படி இருந்துச்சு? விஜய் ஆண்டனி ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு? விஜய் ஆண்டனி போயிருந்தீ ஏதோ நியூ இயர் பார்ட்டி ப்ரோ? அது விஜய் ஆண்டனி இல்ல, வேற எந்த பசங்க சொல்லிருந்தாங்க. டிஜே ஜஸ்ட் அது கான்செப்ட் ப்ரோ. கான்செப்டா ப்ரோ? கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. குத்துறாளுங்க போட்டு. சரி ஓகே சரக்க போட்டு. என்னாச்சு 12 மணி? ஏன் ப்ரோ என்னாச்சு? சார்ஜ் இல்லங்க. சார்ஜ்ல சொல்லி ஓடிறாரு ப்ரோ. சார்ஜ்ல சொல்லி ஓடிறாரு ப்ரோ. ஆனா சார்ஜ் இருக்கு ப்ரோ. 40 பக்கம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இல்ல நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக உள்ளதால் தயவு செஞ்சு நாளைக்கு லோடாக உள்ளதாலும் சொல்லுங்க, கரெக்டா இருக்கு. என்ன வேணா இருக்கலாம். இல்ல நாங்களாச்சும் பரவாயில்ல, 1 மணி தூங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஜாக்கு ப்ரோல 2 மணி 3 மணி ஆகும். அப்பதான் டைம் கரெக்டா இருக்கும். நான்லாம் 1 மணி தூங்கிட்டு வேண்டாம். அப்ப 2 மணி ஸ்பேஸ்ல நாளைக்கு உட்கார்ந்து இருந்தேன் வீக் டேஸ்ல. அன்னைக்கு மட்டும் உட்காந்து அன்னைக்கு மட்டும் உட்கார்ந்து என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதைலாம் விட்டுறான். சொல்றான் பாருங்க. விக்னேஷ் அண்ணா எனக்கு தூங்குறதுக்கு இல்ல, காலைல 7 மணிலாம் ஆகும், தூக்கமே வராது எனக்கு. ஜாக் இது அலெக்ஸ்ல என்ன தேவை பண்ணுவாரு, இந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் போவாரு, அது ஒரு 1/2 மணி நேரம் பாப்பாரு. நான் போயிட்டு தூங்கணும், படம் பாக்குறேன் தூங்குறேன் இப்பெல்லாம், வேற எதுவும் பண்றது. ஆனா ஒரு சில பசங்க எல்லாம் பாக்குறேன் ப்ரோ, நைட் 3 மணி வரைக்கும் இருக்காங்க ப்ரோ. அடுத்த நாள் காலையில 9 மணிக்கெல்லாம் வந்து ட்வீட் போட்டுக்கிறானுங்க. அவனுங்க இதுவா இருக்குடா. இல்ல அந்த ஒரு பையனா நான் ஒரு காலத்துல ஆன் சைட்டா இருப்பானுங்கடா அவனுங்கலாம். ஆன் சைடு யூகே யுஎஸ் அந்த மாதிரி. எக்ஸ்பைரி அப்படிதான் பண்றான்னு சொல்றேன் சொல்ல போனா. ஓ எக்ஸ்பைரியா? இல்ல அவன் அன்னைக்கு 4 மணி வரைக்கும் இருந்தான். அன்னைக்கு நான் லீவு. அடுத்த நாள் பாக்குற 9 மணிக்கு ட்வீட் போடுறான். தூங்குறான்னு நினைத்தோம்.
சரி ப்ரோ நான் வரேன், நாளைக்கு வேலைக்கு போகணும். ஓகே பாய். சரி சரி ஓகே நான் Bye, போய் bye bro. பார்க்கிங் Bye, bye. பாக்குறேன். நான் படம் பார்க்கவே இல்ல ப்ரோ, இப்பதான் பார்க்க போறேன். என்ன படம்? பார்க்கிங் விக்சனுக்கா? விக்சன் போறியா? பார்க்கிங் பார்க்கிங் ஒர்த்து பாரா நீ. அதான் பார்க்க போறேன். இல்ல அது விஜயும் அந்த மென்டலையும் போட்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? விஜய் சாரியா நல்லா செமையா நல்லா இருந்துச்சு. இருந்திருக்கும்டா, உண்மையாவே இல்ல நல்லா இருந்திருக்கும்ல. நல்லா சின்ன படம் நல்லாதான் தான், இருந்துச்சு. சின்ன படம் தான், அந்த கேரக்டருக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுல வந்து எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் தான் கொஞ்சம் இதுவா, எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவலா தான் சொல்லியிருந்தாங்க, ஈக்குவலா. ஆனா எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டாவே தெரியும், பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த படம் பாத்துட்டு எதுல மாம்ஸ்? பார்க்கிங் இல்ல பார்க்கிங் அவன் தானே வில்லன். இல்ல ஆக்சுவலா இவன ரிவ்யூல என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க எல்லாருமே, இதுல 2 பேருமே வில்ல, 2 பேருமே ஹீரோ, 2 பேருமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட் உண்டுன்ற மாதிரி அப்படியே தப்பா கட்டி வச்சிருந்தாங்க. யார் பேசுறது இப்படி கேக்குது? ஸ்ரீராம் என்னோடது இல்ல. ஆனா இதுல நிறைய சீன்ஸ் வந்து நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம், இதுதான் நடக்கும். கிளைமேக்ஸ் ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஆனா இது பெருசா ஒண்ணு இந்த ஸ்டோரி கிடையாது. ஆனா அடுத்தடுத்து வந்து இதுவா இருக்கும்.